பாதத்திலே நாங்கள் வரும்போது நாங்கள் ஒன்று மற்றவர்கள் என்ற நினைவோடு கத்தாவே இந்த வேளையிலே ஆண்டவரே எந்த வண்ணமாக கரங்களை உயர்த்தி உமக்கு முன்பாக நாங்கள் கரங்களை உயர்த்தி தாழ்த்தி இருக்கிறோமோ நாங்கள் சரண்டர் என்ற வண்ணமாக நாங்கள் நிற்கும் போது நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக எங்கள் தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்ற வண்ணமாக உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை தாழ்த்தும் போது எங்களோடு இடைப்படுகிற தேவன் இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்ட கத்தாவே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய வார்த்தை மகிமைப்படவும் கத்தாவே அந்த வார்த்தை எங்களை புடமிடவும் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேச போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருடைய நினைவுகளையும் அறிந்த தேவன் துக்கத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு அல்லது உம்முடைய மகிழ்ச்சியோடு வார்த்தைக்காக வந்த யாவரையும் நீர் அறிந்த தேவன். யார் யார் என்ன வண்ணமாக வந்தார்களோ அந்த வண்ணமாக பதிலளிக்கிற தேவன். இந்த காலை பொழுதிலும் நீ நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கபடினால் இந்த காலை பொழுதிலே நீர் பதில் அளித்து கத்தாவே நீ நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மகிமைப்பட அந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட நாங்கள் கடந்து போகும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எறியத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு பேசின விதத்தை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு எங்களோடு இருக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அதில் நாங்கள் 21 23 மட்டும் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 23 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகருமாயிருக்கிறார். ஆமென். ஆமென். நாங்கள் லூக்கா 15:8-9 நாங்கள் வாசிப்போம். 10 மட்டும் வாசிப்போம். 3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8-10 மட்டும் நாங்கள் வாசிப்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென்.
ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான காலை பொழுதிலே ஒரு தலையங்கத்தை நான் போட விரும்புகிறேன். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். தேவன் தாமே நிச்சயமாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் ஒரு மேலான ஒரு செய்தியாளனை தேவன் அனுப்பி இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை எங்களோடு இடைப்பட்டு பேசி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் இயேசு எந்த வண்ணமாக நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அந்த தேற்றவாளன் தன்னுடைய சொந்தத்தில் இருந்தோ தன்னுடைய சுயமாக பேசாமல் நான் எவைகளை உங்களுக்கு எடுத்து பேசினேனே அவைகளை அவர் எடுத்து நினைப்பூட்டுவார் என்ற வண்ணமாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் அங்கே 3ஆம் யாத்திரையிலே தேவன் ஒரு வழியை வைக்கும் போது தேவன் அந்த செய்தி எங்களை ரட்சிக்கும் என்பதையும் அது தேவனுடைய வார்த்தை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு செய்தியாளனுக்கூடாக ஒரு ரட்சிப்பை அவர் கொண்டு வந்தார். அதே போல இந்த காலத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவருக்கூடாகவே தேவன் அதை நடத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். இதை மற்ற ஸ்தாபனங்களோ சபைகளோ மற்ற மனிதர்களோ விசுவாசியாவிட்டாலும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் யாரை முன்னறிந்தாரோ முன்குறித்தாரோ எதை கேட்கும்படியாக தேவன் அழைத்தாரோ அந்த மனிதன் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் உலகத்திலே உலக ஆவிகளை பார்க்கும்போது உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள், அரசியல்வாதிகள் அல்லது எத்தனையோ இருந்தாலும் சில பேருடைய கருத்தினுடைய வசன நடைகளை பார்க்கும்போது சில பேர் அதை ஒவ்வாமையாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் மோட்டுத்தனமான ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் அவருடைய தலைவர்களாக ரசிகர்களாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு கோபத்தை மூட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஆவிகளை கொண்டு நாங்கள் பார்க்கும்போது யாருடையதை யார் கேட்பார்களோ தேவன் தீர்மானித்து வைத்த தேவன். ஆமென். அதை நாங்கள் யாருமே தடுக்க முடியாது. அதே போலதான் தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அந்த வண்ணமாக எங்களை முன்குறித்தால் மாத்திரம்தான் நானோ நீங்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதனுடைய சரியான பதத்தை நாங்கள் சரியான பொருளை காணும் போதுதான் தேவன் எங்களோடு இடைப்பட முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே தேவன் இந்த நாட்களிலே இந்த செய்தியை எங்களுக்கு கொடுத்து அதிலே நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் அங்கே அசையாத வண்ணம் நடப்போமானால் இந்த சபையானதும் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஏனென்றால் எங்களுக்கு என்ற ஒரு செய்தி அல்ல, எந்த மேய்ப்பனுக்கு என்றும் ஒரு செய்தி இல்லை, எந்த சபைக்கு என்றும் ஒரு செய்தி அல்ல. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தன்னுடைய வாயாக பயன்படுத்துவாரானால் அதுதான் எங்களுடைய நியாய பிரமாணமாக இருந்து நடக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மனிதனுடைய கோட்பாடு ஒவ்வொரு தலைமைத்துவனுடைய கோட்பாட்டிலே அவருடைய வரலாறு சபையின்படி நடக்கலாம். ஆனால் என் டைம் கடைசி கால சபை என்று நாங்கள் தீர்மானித்து தேவன் இந்த காலத்திலே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவாரானால் அந்த செய்தி தான் எங்களுடைய செய்தியாக இருக்க வேண்டும். ஆமென். அதனாலே அந்த கண்கள் எங்களுக்கு திறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் அதிலே ஓட வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ஆமென். எப்படி தேவன் யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே அங்கே எந்த வண்ணமாக யோசுவாவை அழைக்கும் போது தேவன் அங்கே கூறியிருந்தாரோ இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதிலே நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி நடக்க வேண்டும், நீ இப்படி நடந்தால் நீ உத்தமனாயிருந்து நல்ல ஒரு வசனம் அதிலே நடப்பாய் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இதிலே நீ தவறி போகாதவன். ஏனென்றால் அங்கு எதெல்லாம் நீங்க பின்னுக்கு அப்படியே வாசிச்சீங்க, நான் ஏற்கனவே பலமுறை எடுத்திருக்கு. ஆனா அதில் அவர் சொல்றார் மோசே என்னவெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் யோசுவா என்ன செய்தான் என்று வார்த்தை சொல்லுது. ஏனென்றால் யோசுவாவுக்கு என்று ஒரு செய்தி, யோசுவாவுக்கு என்று ஒரு தீர்மானம் தேவன் கொடுக்கல், இதுலதான் நீ நடக்கணும் என்று தேவன் வைத்தார். அதே போலதான் அந்த காலத்தை நாங்கள் பிரிக்கணும். அதே போல
எகிப்திலிருந்து, அதாவது ஸ்தாபனங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்க தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினான். அன்றைக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு தலைவன் அவசியமாயிருந்தது, ஒரு மனிதன் அவசியமாயிருந்தது, ஒரு தீர்க்கதரிசி அவசியமாயிருந்தது. அதுதான் மோசே. ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க அங்கே யோசுவாவுடைய தலைமை அவசியமாயிருந்தது. அப்ப யோசுவா இந்த காலத்துக்கு நீங்க எபேசியர் புத்தகத்தை வாசிக்கும் போது, அதே நேரம் உரைக்கப்பட்ட மூலவித்த, அதே நேரம் புத்திர சுவிகாரம் பார்க்கும்போது அங்கே யோசுவாவின் புத்தகத்தை தீர்க்கதரிசி எபேசியரோடு இணைக்கிறத நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம், புத்திர சுவிகாரம் என்ற செய்தி. ஏனென்றால் அது ஒரு அடையாளம். அப்ப அன்றைக்கு பாத்தீங்கன்னா யோசுவா என்றால் யெகோவா ரட்சகர். நான் தட்டிட்டு போறேன், ஏன்னா எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை நாங்க அனுதினமும் நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், நாங்க அதுல சரியாக வலதுபுறமும் இடதுபுறமும் அசையாம ஓடுறோமா என்பதுக்கு மறுபடியும் நாங்க என்ன செய்யணும், அசைவாட்ட வேண்டும். ஏனென்றால் காலம் நெருங்கி, இன்னைக்கு செய்தியானது 100% உண்டா, இப்ப நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் 80. இன்றைக்கு ஜனங்களுடைய நிலை 80% ஓட்டம் நாங்க முன்னேறும். ஆனா 20% கிரியைகள் அதை வெளிச்சமா என்ன செய்யறது, காண்பிக்கிறது. ஏனென்றால் அந்த வேகத்துக்கு நாங்க ஓடி நாங்க நெருங்க வேண்டும். அதான் நாங்க இப்ப வாசிச்சோம், வெள்ளிக்காசுல ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிருந்தா அவன் வீட்டை பெருக்கி கொளுத்தி அதை தேடாமல் இருப்பேன். ஏன்னா அந்த தொலைஞ்ச ஒன்றையும், அப்ப நாங்க 10ஐயும் தொலைச்சிருக்கிறோமா, நாங்க அந்த வெள்ளிக்காசோடு பார்க்காம ஆவிக்குரிய வார்த்தையின்படி பார்ப்போம். ஆவிக்குரிய வசன அடிப்படையில நாங்க எத்தனையோ தொலைத்திருக்கிறோம் என்பதை நாங்க என்ன செய்ய போறோம் இந்த நாளில நாங்க பார்க்கணும். அப்ப பாருங்க, அந்த வண்ணமாக தேவன் அந்த செய்தியை அனுப்பி அவர் என்ன செய்தார், உலகத்தில் இருந்து மோசைக்கூடாக அங்கே எகிப்தில் இருந்து தேவன் ஒரு அதே போலதான் தீக்க சொல்றார், இன்றைக்கு ஸ்தாபனத்தில் இருந்து உலக காரியத்தில் இருந்து வேறு பிரிக்க தீர்க்கதரிசி வந்தார். ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு இன்றைக்கு மேய்ப்பன் யாரா இருக்கிறார், பரிசுத்த ஆவி. அதான் நானே நல்ல மேய்ப்பன். தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார் என்றால், தேவன் இன்றைக்கு கானானுக்குள்ள, இன்றைக்கு நாங்க கானான் என்றது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இன்னைக்கு கானானுக்குள்ளே அதை காணான நாங்க பெறணும்டா, நாங்க என்ன செய்ய, யார தலைமை எங்களுக்கு வேணும், பரிசுத்த ஆவியின் தலைமை, யோசுவாவின் தலைமை என்ன செய்யணும் எங்களுக்கு அவசியம். அப்ப அந்த வார்த்தை தான் எங்களுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு அவசியம். இன்னைக்கு தேவன் மறுபடியும் தேவன் என்ன செய்தார், மனுஷகுமாரனாக, அதாவது இன்னைக்கு மனுஷகுமார வார்த்தையாக வெளிப்பட்டது. அந்த வார்த்தை என்ன செய்யறது இன்றைக்கு வந்துருக்கு. இந்த வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் காலத்துக்கு. அதாவது சொல்ற, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் அது பேசப்பட்டா அது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசப்பட்டா அது இம்மையிலும் மறுமையில். இன்றைக்கு அதே யுகத்துல நாங்க வாழ்கிறோம். ஆமா, இன்றைக்கு அந்த வார்த்தையை நாங்க என்ன செய்யணும், உன்னிப்பாக பார்க்கும் போதுதான் அங்கே நாங்கள் காணவும். அப்ப அதுக்காக நான் பல வழிகள், இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியோடு பேசுற காரியம், அதனால நான் பொருளின் பேரிலேயோ அல்லது காரியத்தின் பேர்ல இன்றைக்கு அவருக்கு நாங்க விட்டு கொட வேண்டிய நேரமாயிருக்கு. அது எப்படி பேசுவேர் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா உபாசனாலோ அல்லது நாங்கள் பைபிள் டீச்சிங் என்று வரக்குள்ள ஒரு பொருளின் பேரில் நாங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். இன்றைக்கு தேவன் பல விதமாக ஜனங்கள் வருவாங்க. இன்றைக்கு ஞாயிறுல அதையும் நீங்க செய்தியில தான் அறியும், அதையும் தீர்க்கதரிசி பேசுறோம். அப்ப அதே போலதான் இன்றைக்கு நீங்க சபைக்கு வரும்போது தேவன் எந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம், தேவன் இடைப்படுற விதத்தை நீங்க என்ன செய்யணும், காணணும். ஏனென்றா அந்த சபையினுடைய காரியத்தை நீங்க அறியாம நீங்க என்ன செய்யலாம், இதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ரைட், நாங்க இப்ப சில காரியங்களை நாங்க வாசிப்போம். ஏனென்றால் தேவனுடைய காரியத்திலே நாங்கள் அதை வார்த்தையோடு நாங்கள் கற்றுக்கொள்வோம். பாருங்க, அப்ப நாங்க போன வாரம் நான் அதை சொன்னேன்னா, ஏண்டா தெய்வ பயத்தோடு என்ன செய்யட்டாம ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. அப்ப அந்த தெய்வ பயத்தோடு பாத்தீங்கன்னா பவுல் ஆரம்பத்துல கணவன் மனைவியை கொண்டு திரும்ப அங்க எங்க கொண்டு போறான், சபைக்கு பொறுத்துறத நாங்க அதை ஆழமாக தீர்க்கதரிசி அங்கே பேசும்போது பாருங்க, அதை அவர் எங்க கொண்டு வராருன்னா சபையோட கொண்டு வந்து அவர் என்ன செய்யறே, ஒரு ஊழியக்காரனோட அங்க பொறுத்துறத நாங்க பாக்குறோம். ரைட், இப்ப பாருங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கு. உங்களை சமர்ப்பியுங்கள், தமிழ் வேதாகமத்தில் கீழ்ப்படியுங்கள் என்று நாங்க முன்ன போன வாரம் சொன்னது போல தமிழ் வேதாகமத்தில் கீழ்ப்படியுங்க. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் பாருங்கள்,
கீழ்ப்படிங்கள் என்று குறிப்பிடும். ஆங்கில வேதாமத்து உள்ளத்தின்படி என்ன செய்யட்டாமா, உள்ளான இருதயத்தோடு உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ரைட், அதாவது மெய்ப்பெண்ணுக்கு ஒப்பு கொடுங்க, அல்லது உங்களுடைய கணவனுக்கு அங்கே ஒப்பு கொடுங்க, அல்லது சமர்ப்பியுங்கள், அல்லது ஒப்பு கொடுங்கள், அல்லது சமர்ப்பி என்று கூறலாம். சபையாரே, நீங்கள் உங்களை உங்களது மெய்ப்பனுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் பாஸ்டர் என்பதற்கு அங்கே பொருள், அதை ஒப்பு கொடுங்கள். மெய்ப்பனே, அதாவது மெய்ப்பனுக்கு சொல்றார், நீர் உம்மை உமது சபையாருக்கு ஒப்பு கொடுங்க. இப்ப என்ன செய்யறது, மெய்ப்பனை சபையாருக்காக என்ன செய்யட்டாமா, ஒப்பு கொடுக்கட்டாம். சபையிலே அதை நாங்க தேவையில்ல பாருங்க, சிறிதொரு எந்த காரியம் வந்தாலும் முழு சபைக்கும் ஒப்பு கொடுங்க. ரைட், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பயத்தோடு உங்களது மெய்ப்பனுக்கு உங்களை சமர்ப்பீங்க. இப்ப நீங்க எந்த பயத்தோட மெய்ப்பனுக்கு சமர்ப்பிக்கணுமா, தெய்வ பயத்தோடு. தெய்வத்துக்கே பயம் இல்லைன்னா நம்ம எப்படி தெய்வ பயத்தோடு நம்ம என்ன செய்யணும், சமர்ப்பிக்கலாம். ஆனா தெய்வ பயம் இருந்தா என்ன வரும், நாங்க தெய்வ பயத்தோடு என்ன செய்வோமா, சமர்ப்பிங்க. இது இப்ப நான் பேசினா அது கடினம் தான், எனக்கு தெரியும், கடினமான அல்லது ஒரு மனிதனை அது ஆனா தேவனுடைய ஸ்தானம், தேவனுடைய, ஏனென்றா தேவனுடைய நியாயத்தை இப்ப எங்க ஆரம்பிக்கிறார், தேவனுடைய வீட்டுல. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க ஆரம்பிக்குதான், தேவனுடைய வீட்டுல. தேவனுடைய பரலோகத்துக்கு மாதிரியாக எது இருக்காமா, அதுவும் சபைதான். அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி போதித்து வாரது என்னன்னா, நீங்க போற சபையை குறித்து தீர்மானம், இந்த வெளிப்பாடு தெரிஞ்சாதான் ஒரு என்ன செய்யும், ஒரு பயம்பர். ஏன்னா முழு ரிசல்ட்ஸும் இங்கதான் இருக்கு, ஏன்னா முழு காரியமும் இங்கேதான் பாரு. அப்ப தெய்வ பயம்ன்றா யோசிச்சுப்பார். இப்ப கடவுள் ஒரு ராஜா வாரண்டாலே எப்படியாக நடுங்கு, ஏன்னா ஆனா தெய்வம் என்று வரக்குள்ள அவருக்கு ஒப்பிடத்தக்க இந்த பூமியில எதுவுமே இல்லை. அவர் உயர்ந்தவர். ஆமே, அவரை வர்ணிக்க எங்களுக்கு வார்த்தை இல்லை. இயற்கையை பார்க்கக்குள்ள நாங்க வியக்கிறோம், ஏன்னா அவரை நாங்க ஒப்பிடவே முடியாது. அதான் தாவீது சொல்றான், என்னை நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்ற அவரை, ஆனா அவர் நினைக்கிறார். ஆமே, எங்களை வழி நடத்துறார், எங்களோடு அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றார், நான் உங்களை தனியே நான் விட மாட்டேன். ஆமே, நீங்க எப்பயுமே தேவனுக்கு பிரியமாய் செய்தால், இயேசு சொல்றார், அவர் எப்பொழுதும் என்ன, அவர் தனியை விடக்க, ஏன்னா நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்யறபடினால் அவர் எப்பொழுதும் என்னை தனியே இருக்க. அதே போல இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து மறுபடியும் எங்க வந்துட்டார், பிதாவானவர் முழுவதையும் எங்க ஊட்டினாராம், கிறிஸ்துக்குள்ள. ஆமே, கிறிஸ்துவானவர் முழுவதையும் எங்க ஊட்டி இருக்கிறார், சபைக்குள்ளார். அப்ப அதே தேவன் என்ன செய்யறார், இப்ப இன்னைக்கு எங்களை நாங்க தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவைகளை எப்பயும் செய்தா அவர் தூர இல்லை, அவர் எங்களோடு இருக்கிறார். ஆமே, அதான் அன்று மேலே இருந்தேர், அன்னைக்கு அவர்களோடு இருந்தேர், இப்பொழுது நமக்குள் இருக்கிறார். ஆமே, பாருங்க எப்படி ஸ்தானம் உயர்ந்து போய், மேலே இருந்தவர், அருகில் இருந்தவர், அவர்களோடு இருந்தவர், இப்ப நமக்குள்ளே வந்துட்டார். ஆமே, அப்ப இவ்வளவான ஒரு ஸ்தானம். அப்ப அந்த தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்களா, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, சபைக்கு வரக்குள்ள தெய்வ பயம் இருக்கு. கர்த்தர் உண்டென்றும் தம்மை தேடுறவனுக்கு அவர் பலனளிக்கிறார். அப்ப தேவனை எங்க தேடி வருவீங்க, தேவன் ஒரு ஸ்தலத்தை வச்சிருப்பேன், ஒரு ஸ்தானத்தை. அதுக்காக தான் தேவன் என்ன செய்யறார், ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்குல. அப்ப ஆனா நாங்க எங்கட கிரியையிலே நாங்க அங்க போறோமா என்பதை காண்பி. இப்ப ராபோஜனத்தை எடுத்துக்கொண்டா, இப்ப நாங்க என்ன செய்ய, ராபோஜனம் என்பது தேவனுக்கு பிரியமான மனிதனுக்கு கொடுக்கப்படும். அப்ப ராபோஜனத்திலே சில அங்கத்தினவர் என்ன செய்ய மாட்டாங்க, வரம் அது பின்னேரம் போயிட்டு இரவில நம்ம தெரியும். அதே அவங்களை என்ன செய்யும், வசனத்தோட காட்டினா, வசனம் வாசிச்சாலே அது அவங்களை என்ன செய்யும், காட்டு. அதை தீக்கரிசி வெளியே காண்பிக்கும் போதே அது காண்பிச்சு. என்ன அவர் சொல்றாரு, நான் எங்க போறேன்டாலும் அதை கேன்சல் பண்ணி ராபோஜனத்தை, இயேசு கிறிஸ்து அதை எப்படி சொன்னார், ஏன்னா நீ இதுல பங்கு கொள்ளாட்டி என்னிடத்துல உனக்கு பங்கில். அப்ப இது யாருக்கு பயம் பெறும், தேவன் அவங்களோட ஆதி முதல் அந்த வார்த்தையாக இருந்தாதான் சபைக்கு என்ன செய்வாங்க. உவாசத்தை குறித்து போன வாரம் ஒவ்வொரு முறை நாங்க பார்க்கிற, போன முறை நான் அதை இன்னும் ஆழமாக காண்பிச்சேன். ஏன்னா ஒரு ஒன்று கூடுதல் அது இருக்குமெண்டா அது உவாசம். அப்ப தேவன் அதுல பிரியப்படுற, அப்ப ஜனங்களோடு அது. அப்ப உவாசம் ஒரு மனிதனுக்கு மாதத்திலேயாவது அது என்ன செய்ய முக்கியம். இன்னைக்கு என் டைமை நீங்க பாரு, இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தேவன் வந்துட்டார் தான், ஆனா அதனால மணவாளன் உங்களோடு இருக்கிற வேளையில உவாசம்
தேவையில்லாண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையை வச்சு செய்யறாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு வழிகாட்டிய தேவன் வச்சு, அவருக்கு பைத்தியம், அவர் என்ன செய்ய கடைசி மட்டும் என்ன செய்யற அந்த வாசம் இருந்து ஒரு ஊழியத்துக்கு போகல தன்னை தேவன் பிரதேசியமாக பேசி ராபோஜன 65 மெரிக்க மட்டும் கடைசி. அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா அதை காண்பிக்க. ஏனென்றா இது நியாய தீர்ப்பின் நேர். உங்களை எச்சரிக்க தேவன் ஒரு விலையேறப்பட்ட மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு யாவரையும் அழைக்கும் போது நீங்க எல்லாரும் அந்த வண்ணமாக இருக்கணுமா இருப்பீங்கன்றா அது எவ்வளோ ஒரு பயங்கரம். ஏனென்றா தேவன் நியாயம் தீர்க்கிற இடம் இது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இடமும் இது. நீங்க தவறு உள்ளவளா இருக்கலாம், ஆனா நீங்க எப்பயுமே வார்த்தையை கை கொண்டு இருந்தா அது உங்களை பாதுகாக்கும். நான் எப்பயுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லது, அவங்க தவறு பின்பாகத்துல அநேக புள்ள, ஆனா ரத்தத்தை பூசி உள்ளே இருந்த வேளையில் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு மாத்திரமல்ல அந்த வார்த்தையை கேட்டு எந்தெந்த அதிகாரி வீட்டுக்குள்ள இருந்தானோ அவனும் பாதுகாப்பார். நாங்க வாசிச்சு பார்த்தோம். ஆமென். யாத்ராமத்துல பாருங்க. ஆனா தேவன் என்ன செய்யற, எல்லாரையும் அழிப்பனர். எகிப்துல முழு தலைச்ச, முழு ஆடு மாடுகளின் தலைச்ச எல்லாமே. ஆனா அந்த பயந்து இருந்தவங்களுக்கு தேவன் கை வைத்து. ஏன்னா எப்பயுமே தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவர் கீழ்ப்படுகிற தேவன். அவருடைய பிரமாணத்துல நடக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு எடுத்தன பாருங்க. தேவன் அந்த ஆதியாமத்துல சொல்றேன், அவன் தேவனுக்கு பொல்லாப்பாய் நடந்தபடியினால், அவனுடைய கிரியில் பொல்லாததாய் இருந்தபடியினால் தேவன் அழித்தார். அதுக்கு பிறகு சட்டத்தின்படி பார்க்கக்குள்ள அந்த யாரு யூதா என்ன செய்யறான், 2வது மகனை திருமணம் அடிக்கிறான். மூத்தவனுடைய பேர் இல்லாம போகணும்ன்றதுதான். இவன் என்ன செஞ்சிட்டான்டா, இப்ப பேர் வரக்குள்ள என்ன நடக்கும்டா, அண்ணாட பேர் வரும், எந்த பேர் வராதுன்றதுக்காக இவன் ஒரு தந்திரமா இதுல பேச இயலாது. அதனால தந்திரமா என்ன செஞ்சிட்டானண்டா, அவன் வேறு வழியை கையாண்டதுனால அடுத்த வசனத்துக்கு அவன் பொல்லாப்பாய் தேவனுக்கு நடந்தபடி இவனே அவர் அடைந்தார். அப்ப நான் பிள்ளைகிட்ட கேட்டேன்னா, இப்ப தேவன் என்ன, அவன் பொல்லாதவனா இருந்தபடியாவது அவர் அழிச்சார். ஏன்னா அவன் இனி இந்த பூமியில வாழக்கூடாது. ஆனா இங்க பாக்குற வேளையில இவன் பொல்லாதவனா நடக்கு, இவன் எந்த பேர் வராததுக்காக அவன் என்ன செய்யறான், நடக்காதபடினால இவன் அப்ப தேவனுடைய பார்வையில் அது எப்படி ஆயிடுச்சு, பொல்லாதது. இதுல காண வேண்டிய ஒன்றுதான், எப்பயுமே தேவன் சட்ட, அதாவது தேவனுடைய வார்த்தையில அவன் நல்லவன் கெட்டவன் என்று பாரு. இவன் கெட்டவன் தானே, அதனால இவன் பேர் வரக்கூடாது. இவன் நியாயத்துல இவன் சிந்திச்ச முறை சரியென்று அவன் விட்டார். அது முறையில அவன் என்ன செய்தார், இவன் அதை தவறினபடினால தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சாம், அது பொல்லாதது. நான் இதை விவரிச்சாதான் புரியும், நான் தட்டுற நீங்க போய் வாசி. அப்ப புரியுதா உங்களுக்கு, ரெண்டும் பொல்லாதது. அப்ப அதே போலதான் நீங்க சொல்றேன். இப்ப இன்னைக்கு யார் நல்லவனை இன்னைக்கு கெட்டவனாக்கி அல்லது ஊழியக்காரில் கண்ட மாதிரி ஜனம் பேசுறதுக்கும் வார்த்தை இருக்கிறது. ஏன்னா நல்லவன் கெட்டவனாய் மாறினதும் இருக்கு, கெட்டவன் நல்லவனா மாறினதும் இருக்கு. ஏன்னா நல்ல தீக்கத்தியல் அந்த வண்ணமா இருந்ததுக்கும் வார்த்தை இருக்கு. அதனாலதான் ஜனங்கள் அந்த பார்வையில பார்க்கிறபடினால அவங்களுக்கு பேசுற உரிமை வருது. ஆனா வார்த்தையோடு பார்க்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, காண தவறுவாங்க. ஆமென். அதனால பாருங்க, தேவனுடைய வழி எதுவோ அதுல, ஆனா பரிசுத்தாவி மட்டும்தான் என்னவா இருக்கிறது, முத்திரையாக இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்க, தேவன் அதான் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன்னா, நீங்க கேட்குறீங்க விண்ணப்பத்தை, தேவன் அதுல பதில் தந்து. அதுக்காக நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னோட இருக்கிறார்னு நினைக்கிறார். நீங்க தேவண்ட வழியில எப்பயுமே பிரியமா ஒழுங்குல நடக்கும் போது மாத்திரம்தான் பாதுகாப்பு. உங்களோட சுய நீதி உங்களை என்ன செய்யாது. அப்ப சுய நீதியில நாங்க நடக்கும் போது அது ரட்சிக்காது. ஆனா தேவண்ட வார்த்தை எது சொல்லுதோ, உங்களோட வாழ்க்கை தவறா இருந்தாலும் தேவண்ட வழியில எப்பயுமே நின்று கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களை மாற்றும். ஏன்னா அதுக்காக அவர் மரித்து, புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவர் பாவியை ரட்சிக்க தான் தேவன் என்ன செய்த. இன்னைக்கு ஜனம் எனக்கு நான் பாவியாம இருக்கிறான், அந்த தேவனுடைய பிரமாணத்திலே நடக்க, அதே அவங்களை என்ன செய்யுதுண்டா சாட்சி கூறுகிறது. ரைட், பாருங்க, கீழ்ப்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது. இப்ப தலை சபைக்கு யாரா மாறுறது, கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து இன்னைக்கு சபை ஒன்று இருக்குமெண்டா அதுக்கு தலைவரை நினைங்க, அது தேவன் தான். ஆமே.
மனைவிக்கு புருஷன் தலைண்டா தேவன் சொல்றேன் சபைக்கு யார் தலை? அப்ப சபைக்கு ஜனம் என்ன செய்யணும்? தெய்வ பயத்தோடு ஒருவர், இப்ப நான் பொல்லாதவனா இருக்கலாம், இப்ப நான் தான் அந்த யாதி எப்படி பொருந்தது பாரு, அவன் பொல்லாதவன், ஆனா பிரமாணத்தை படியாதபடி அந்த மனிதன தேவன் என்ன கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்தபடினால தேவன் அவனையும் அழித்து போட்டான். 3வது வரக்குள்ளேயும் யூதா பயந்துட்டு என்ன செய்யறான்? அவனை அங்க என்ன செய்யறான்? வளர மட்டும் ஒரு டெக்னிக்க சொல்றான். அப்ப அதே போலதான் பாருங்க, இன்னைக்கு தேவன் வச்சிட்டார் என்ன வழி? சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து தலைன்றக்குள்ள நான் இப்ப யாரா இருக்கிறேன்டா? பயங்கர ஒரு கேடு கட்டம். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இது ஒரு காரியம் சேலா மாதிரி சிந்திக்கல, அடுத்த ஏற்போல அவனை மாதிரி சிந்திச்சுட்டு ஒரு கேடு கட்டவன் என்ன. அதனால இவர பேர் தான் வரும். நாம இவரை சபையை குறிச்சோ அல்லது இதை குறித்து சாட்சி சொல்லது, ஏன்னா இவரை உயர்த்துறதான்னு நீங்க அமது. அப்ப தேவன் எப்படி பார்க்க போறீங்க? அவர் என்னத்தை பார்க்க? பிரமாணத்தை. உங்களுக்கு விளங்க இல்லையா? இப்ப நான் என்னத்தை பேசுறேன்டா, நான் தான் சொல்றேன்டா, இந்த ஸ்தானம் எடுக்கக்குள்ள ஒருவரை உயர்தான் நான் இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டினா. அப்ப இயேசுவை என்ன செய்ய? தன்னை இவன் தேவன் ஆக்குறான். அப்ப தீர்க்கத்துக்கு என்ன நடக்கும்? சாலமோனில பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு என்ன சொல்லிட்டாங்க? இவன் தன்னை தேவன் ஆக்குறான்னு கேள்வியை போட்டுட்டான். நீராந்த தேவன், நீராந்த கிறிஸ்து என்ன, அல்லது நீராந்த மனுஷகுமாரன் போட்டுட்டான். ஏனென்றா அதை காட்டது. இப்ப சபையினுடைய வசனம் என்ன சொல்லுது? தெய்வ பயத்தோட இருங்க. கணவன் மனைவிக்கு தலையாயிருந்து சபைக்கு யார் தலையாயிட்டு? இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் ஒரு வழியை வச்சுட்டா தேவன் அதை தான் பார்க்க, நல்லவன் கெட்டவனை பார்க்கலாம். அந்த வழிமுறையில தேவன் ஜனங்கள் மட்டும்தான் கீழ்ப்படிய முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க? ஒரு தெய்வ பயத்தோட என்ன செய்வாங்க? சபைக்குள்ளாக வருவாங்க. தேவன் வார்த்தை எப்படி சொல்லுதோ, அவன் மன்னிக்காதவனாயிருந்தாலும் என மன்னிப்பு கொடுக்காதவனாயிருந்தாலும் காரியங்களை சொல்லி இவங்க மன்னிப்பான். ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு? மற்றவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்க அவளுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. அப்ப அவன் அதை தான் பாரு, மன்னிப்பண்டு வரக்குள்ள 7 தர மாட்டக்குள்ள அவன் என்ன செய்வான்? அவன் மன்னிச்சுட்டு தான். அது யார் செய்வான்? கிறிஸ்துவ ஒருவனுக்குள்ள இருக்கும் போது. அதான் நாங்க அன்றைக்கு வாசிச்சோம் கிறிஸ்து. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இப்ப இந்த காரியத்துல சபையானது இப்படி எல்லாரையும் பார்க்கக்குள்ள இங்க போதனை வருது. ஆனா கீழே இறங்கி நீங்க பரிசுத்த முத்தம் தரக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? இந்த விரோதத்தை அங்க காட்டலாம். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா அதை தீர்மானிக்கிறது தேவன். ஆமே, அந்த ரட்சிப்பை கொண்டு வர்றது தேவன். இன்னைக்கு நல்லா இருக்கிற என்ன மாற்றலாம், கெட்டவனா இருக்கிறவன நல்லவனா. ஏன்னா ரட்சிப்புக்கு அந்த கனவீனமான பாத்திரத்தை கனமுள்ளதாகும், கனமுள்ளதை கனவீனமாக மாத்துறது யாரால முடியும்? துயவனால, அதான் அங்கட ஆக்கியோனால. ஆமே. அப்ப அதனாலதான் டிகேசியை நாங்க பார்த்தனாங்க. அவர் சொல்ற, என்னுடைய உபதேசத்துக்கு நீங்க 100% விரோதம் உள்ளவளாக இருந்தாலும் நான் உன்னை ஒரு சவரண்டு தோல்ல மீத போட்டு நான் எந்த கோபமோ எந்த விரோதமும் காட்டாம நான் நடக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து என்னில் இருக்கிறார். அப்ப அதனாலதான் சபைக்குள்ளாக ஒரு மனிதனுக்குள்ள தேவன் பரிசுத்தாவியாக கிறிஸ்து வர்ற வேளையில அவன் அதுதான் செய்வான். கிறிஸ்து என்ன மன்னிச்சது போல அவனையும் மன்னிப்பான். அவனுக்குள்ள என்ன வருமெண்டா பருது. அப்ப அதை வார்த்தை தெரியாதபடினாலதான் இன்னைக்கு ஜனங்கள் அவரோட நடக்கிற, இங்க பார்த்தா அவங்க தவறு, இவங்க காலையில எடுக்கிறான், அவனோட இவர் கையை கொடுக்குறேன். ஏன்னா அவன் இதை ராப்போஜனமே நிறைய கப்பல் எடுக்க, அவனோடைய கையை கொடுக்குறேன். சிலது 1000 வருஷ ரசாட்சி அவனோருக்கு கையை கொடுக்குறாங்க. ஏன்னா அல்லது ஏதாவது ஒரு ஏன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கிற அவனுக்கும் கொடுக்குறான். அப்ப பாருங்க, அது ஏனென்றா செய்தி தெரியாது. அவனுடைய உபதேசத்தை நம்ம கை கொள்ளக்கூடாது, அந்த உபதேசத்துல நடக்கக்கூடாது. ஏன்னா அது அவனுடைய. ஆனா கிறிஸ்து இருப்பேன்னா நாங்க எப்பயுமே எப்படி இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணும். ஆமே, அதுதான் தேவன் வைத்த என்னவா இருக்கிறது? ஒரு வழியா இருக்கு. அப்ப அதனாலதான் நாங்க எந்த மனிதன்
இப்ப தவறானதோட போய் நாங்க என்ன செய்யலாம், அதை கேட்கலாம். ஆனா தவறானவங்க எப்பயுமே எங்களோட இணைஞ்சு ஓடுறதுக்கு என்ன இல்லை, தடை. ஆமேன். அதுதான் கிறிஸ்துவின் கையில். இப்ப கிறிஸ்து சரியானவர், ஆனா அவரோட யாரோடி, யூதாசோடி. ஆமேன். அவரோட பரிசேயர் சதீசியரோடு சில பேர் எதிரானவங்க இருக்கு. ஆனா தேவன் என்ன செய்யுது, எல்லாருக்கும் போதனை செய்து எல்லாரோடையும் நடந்து எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்காம அனுப்புறத நல்ல அவங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டு துக்கப்பட்டு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பரிசேயர், இன்னைக்கு நான் அதை வாசிச்சு, அன்னைக்கு அதை சொன்னேன்னா இன்னைக்கு நான் அதை வாசிச்சு மார்க் எடுங்க. நம்ம தேவனுக்கு இடம் கொடுத்து நாம போவோம். மார்க் 12 எடுங்க. இப்ப வாசிங்க 30 வாசிங்க. 12 மார்க் 12:30. ஆமா, இது என்னையா பெரிய கற்பனை வேறு ஒன்று. அதுக்கு அடுத்தது வாசிங்க 32 வாசி. யார் சொல்றது சரிதான் என்று இயேசு வரப்புல 3 ஸ்தாபனம் இருந்தது, வேதபாரர், பரிசேயர், சதுசேயர். இப்ப வாசிங்க. ஆமா, இப்ப எது முக்கியமாய் மாறுது, சர்வாங்க தகன மற்ற பலிகளை விட எது முக்கியமாயிருது, யார் சொல்றது, வேதபாரர். அடுத்தது வாசிங்க. இயேசு எப்படி சிந்திக்கிறார் என்று பாருங்க. அவன் எங்க தூரம் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஏன்னா எதை சொல்றான் அவன், ஆனா அவன் யாரா, எதை அவன் விசுவாசிச்சுட்டு இருக்கிறான். அவன் ரெண்டும் இல்லை. பரிசேயர் சதுசேயர்ல ஒருவர் உயிர்த்தெழுதல் உண்டுன்றாங்க, ஒருவர் உயிர்த்தெழுதல் இல்லைன்ற வேதபாரர் என்ன விசுவாசிக்கிறாங்க, ரெண்டும் இல்லை. உயிர்த்தெழுதலும் இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுதலும் இல்லைன்றதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, இவனை பார்த்து, இவன் ராஜ்யத்துக்கு தூரமான. புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்பயுமே கிறிஸ்து இருந்த வாசனம் நீங்க செய்தி தேவையில்லை. நீங்க எப்பயுமே இரவும் பைபிளை படிச்சா பைபிளே உங்களை நேர்கோட்டில் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவன் எப்படி நாங்க ஒருவரோடு நடக்கணும், ஒருவரோடு நடத்தப்படணும் என்று தேவன் வழிகாட்டு. எங்களுக்கு வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அது பங்கு பெறதா நாங்க சரியானது. ஆமே. அப்ப அதனாலதான் நாங்க பார்த்தோம் அன்னைக்கு ராபோஜனத்தில் அதை எடுத்தோம். ஏன்னா பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்ப பாருங்க, பஸ்கா பண்டிகை ரத்தமானது என்ன செய்யறது, தரவானது, சரியானது. ஆனா நீ அதோட நீங்க புசிக்கக்குள்ள கூட அப்பம் எப்படி இருக்கணுமா, புளிப்பில்லாதது. அப்பதான் நான் அதை என்ன செய்வேன், அங்கீகரிப்பேன். நீங்க இயேசுவின் நாமத்தினால ராபோஜன அவரோட ரத்தத்துக்கு அடையாளம் பண்ணி நீங்க திராட்சை ரசத்தை பருகிறது நல்லது. ஆனா உங்களோட அப்பம் என்னவா இருக்கணும், புளிப்பில்லாததான் உங்களோட உபதேசம். அப்ப நாங்க பார்த்தோம் பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவி குறித்து கீழே சீசர்கள் கண்டுகொள்றாங்க. அது உபதேசம் வசனத்தை வாசிச்சேன் தான். அப்ப பாருங்க, இந்த உபதேசம் என்பதுதான் புளித்தமா. அந்த உபதேசத்தை குறித்து நாங்க எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கை இல்லாதமா, அப்படியா இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு. அப்ப உபதேசத்தை குறித்து நாங்க அது ஒரு வேர்ட் தான், ஒரு வேர்ட் தான் என்ன செஞ்சிச்சு. அப்ப அதே போல இந்த சிறுமந்தையானது எப்பயுமே உபதேசத்தை குறித்து எப்படி இருக்கணும், கவனமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அது அங்கீகரிக்கப்படும். 7 பண்டிகையில 7 முழுவதும் சபைக்குள்ள இருக்கும், 7 ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். 7 சீக்கிரம் எடுக்கும். அப்ப இந்த பாருங்க, ஒரே கொமினியனுக்கு வரும்போது அவன் 2 பண்டிகையை நிறைவேற்றான், 2 இல்ல 3 நிறைவேற்றான். என்ன, முதல் கனிகளை அந்த நாள்ல அவன் என்ன செய்யறான், பஸ்கா கொமினியன் எடுக்கும் போதே என்ன செய்யறான், தன்னுடைய முதல் பலனை எல்லாமே கொடுக்கிறான்.
அது ஆதியாமத்துல பார்க்கலாம். அப்புறம் அப்படி செஞ்சான். யுத்தத்துல வெற்றி பெறக்குள்ள என்னென்ன அப்பமும் கிடைக்குது, திராட்சரசம் கிடைச்சு, அவனும் என்ன செய்யறான், அதை கொடுக்குறான். புரியுதாங்களே? அப்ப நீங்க ஒரு டைம் அது அப்ப உங்களோட 7 பண்டிகை ஒரு மனிதனுக்குள்ள நிறைவேறணும்டா, 7 இருந்தாதான் அவன் போகலாமண்டா. நீங்க ராப்போஜனம் எடுக்காம என்ன செய்யப்படுது? விளங்குதா அவனுக்கு? அப்ப ராப்போஜனை நீங்க எடுக்கக்குள்ள 2 தான் எடுத்து அங்க போனா அங்க போய் பொருந்து. யாத்ராமத்துல மோசே வச்ச டீல்ல பொருந்து. ஏன்னா டீல்ல ஒன்றை என்ன செய்யறாங்க, 4ஆவது வெட்டு என்ன செய்யறாங்க, விடுறாங்க. புரியுதாங்க? அதே மாதிரி இந்த ராப்போஜனத்துல வரக்குள்ள 3 அவன் என்ன செய்யறான்னா பெறான். புரியுதா உங்களுக்கு? சத்தியம் புளிப்பு ரத்தத்தோட வரக்குள்ள புளிப்பில்ல அப்பம் இன்றைக்கு உபதேசம் ஏன்னா வார்த்தை. அந்த அப்பம் வந்து வார்த்தைக்கு அடையாளம். அப்புறம் திராட்சரசம் மட்டும் குடிக்கல, அப்பமும் அடையாளமா நீங்க என்ன செய்யறீங்க, அதை சாப்பிடக்குள்ள அது புளிப்பில்லாததா இருக்கு. அப்ப பகல்ல கொமினியன் எடுக்கிறது என்னவா இருக்கிறது, புளிப்பா இருக்கு. சாயங்காலம் இல்லாம இருக்கிறது புளிப்பா இருக்கிறது. நிறைய கப்புல குடிக்கிறது என்னவா இருக்கிறது, புளிப்பா இருக்கிறது. அவர் வந்துட்டு ராப்போஜனம் தேவையில்லைன்றது என்னவா இருக்கிறது, புளிப்பா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது உபதேசம். எங்களுக்கு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிற, நாங்க அதுக்கு எங்களுக்கு மேலாக நினையாத வண்ணம், நாங்க வலது புறமும் சாயாத வண்ணம், இடது புறமும் சாயாத வண்ணம் நாங்க என்ன செய்யணும், தேவனுக்குள்ளால நடக்கணும். என் 63 தான் கர்த்தர் வந்தார். அவர் 65 அவர் என்ன செஞ்சுட்டு ராப்போஜனத்தை எடுத்து. அப்ப அப்படி அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாத எங்களுக்கு வெளிப்படுத்தும். எல்லாமே நாங்க எங்களுக்குன்னு ஒரு செய்தி இருக்கா, இல்லை. எங்களுக்குன்னு செய்தி இருக்கிறது பொருத்தி. அதான் பரிசுத்த ஆவி வர்ற வேளையில் அது என்ன செய்யும், சகல அவர் விட்டுட்டு பைபிள் மாதிரிதான் தீர்க்கதரிசி. என்ன பைபிள் மாதிரிதான் சில பேருக்கு பதில கொடுக்கும். அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும்டா, அந்த வழியில நாங்க நடக்கும் போதுதான் அது ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, தெய்வ பயத்தோட நாங்க என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிற வேலையில தான் அது ஒரு மனவாழ்வு. ஏன்னா அதுதான் ஸ்தானம். அதான் தீர்க்கதரிசி சொல்றேன். நான் உங்களுக்கு அந்த வரலாறுல நான் எடுத்தேன். வரலாறுல எடுக்கக்குள்ள தீர்க்கதரிசிய ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரன், பெந்தகோஸ்தே ஊழியக்காரன் அழைக்கிறேன். அப்ப அழைக்கும் போது அவ என்ன செய்யறான்டா, அவர் போரு அந்த சிஸ்டர் வரலாறு சொல்லல, நீங்க வரலாறு தீர்க்கதரிசிட நான் அந்த வம்ச வரலாறுல நாங்க பார்க்கணும். அப்ப போகிற வேலையில பாத்தீங்கன்னா இவர் அந்த வீட்டுக்கு போனோன்னா அவர் இல்லை, அந்த இல்லை. அப்ப அந்த மனைவி தான் இருக்கிறேன்னு அதுல ஜம்ப் பண்ணி போனா அதை நான் தொடு, அது லைட்டா தான் தொடு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, வந்தவர் மீன் பிடிக்க போயிட்டு இவன் மட்டும்தான் இருக்கிறான், அவர் ஊழியக்காரன் போயிட்டு. அப்ப மீனை கொண்ட மீனை சமைக்கிறதுக்காக அவர் கொடுக்கிற வேலையில குசினிக்குள்ள போய் பார்த்தா அங்க எண்ணெய் இல்லை, அதுக்கான ஒவ்வொன்றும் இல்லை. அப்ப அவர் இவெல்லாம் ஒரு மனுஷன் தன்னை மனைவிய இப்படியாக ஒன்றுமே வாங்கி கொடுக்காம நடத்திட்டு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, அதை ஒழுங்குபடுத்த சொல்லுது. விளங்குதாங்க, வேதம் ஒரு ஊழியத்துக்கு போறேன்னா எல்லாமே ஒழுங்குபடுத்தி போகும். ஆனா அந்த மனைவி என்ன சொல்றாண்டா, நீர் ஒன்றும் அவரை குறித்து சொல்ல, அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக போய் 2ம் பார்க்கணும். அவர் செஞ்சுட்டு போனதும் என்னது, புல, வேதத்தின்படி புல. ஆனா இவ அதை வச்சு இவ செஞ்சது புலன்னு சொன்னாவா, அவ தெய்வ பயத்தோட. ஏன்னா அவர் கர்த்தர் ஊழியத்துக்கு போயிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே போலதான் பாருங்க, இப்ப கணவன் மனைவி, ஆவிக்குரிய கணவன் மனைவி என்ற சித்திங்க. அதே நேரம் நாங்க இப்ப பேசி கொண்டிருக்கிறது என்னது, சபையினுடைய. ஆமென். அப்ப பாருங்க, இது எதனால வரும், தெய்வ இப்ப கிறிஸ்து சபையில தலையா இருக்கிறாதான் உங்களுக்கு அந்த ரெவலேஷன் வரும், வெளிப்பாடு. ஏன்னா நீங்க அந்த வெளிப்பாடு வரல, இது ஒரு திருமந்த ஒரு சபை. ஏன்னா இது காரியம். ஆனா ஸ்தாபனக்காரன் என்ன, சபையில கர்த்தர் உண்டு, அவர் பயபக்தியா போவார். ஆனா இந்த சபை ஆக்களுக்கு தான் ஏளனம் இருக்கிறது, பரியாசம் இருக்கிறது, கணக்கு இல்லாதது இருக்கிறது, அந்த ஒழுக்கம் தெரியாதண்டா நீங்க என் டைம்ல தான் பார்க்க. என் டைம்ல தான் இந்த குரலி வித்தை எல்லாமே நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமான கிரியை எங்க பார்க்கலாம்னா இந்த கடைசி கால சத்தியம். ஏண்டா இருமா, ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு தன்மை வரக்குள்ள பெருமை தான் என்ன செய்யறது, ஒரு மனிதனை வீழ்த்துறதா இருக்கு. ஆனா அத தேவன் உங்களுக்கு செய்தியை கொடுத்ததன் நீ காரியமே என்னண்டா, முதலாம் வாழ் வஞ்சித்தால் 2ஆம் வாழ் வஞ்சிக்க. நீங்க வஞ்சிக்க, அதான் பவுல் சொல்றாங்க, பிசாசினுடைய தந்திரங்கள் உபாயங்கள் நாங்கள் அறிந்தவைகள் அல்லவே, எல்லாமே எங்களுக்கு தெரியும்.
ஆமென். ஏனென்றா உங்களுக்கு 6000 வருஷ அனுபவம். இதை அறிய ஒழிய நீ பண்டிதன் ஆக்க தேவன் அனுப்பு. இது எல்லாமே தெரிஞ்சு நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு வர வர தாழ்மை கீழ்ப்படிவுதான் வரும். அப்ப பாருங்க, அந்த மனிதன் வார்த்தையின்படி செய்யாம போனது சரியோ புலியோ. ஆனா உனக்கு தேவன் என்ன சொன்னேன், தெய்வ பயத்தோட கீழ்ப்படி. அதை விட வேறொரு பிரமாணம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் பாருங்க அவர் சொல்றாரு. அப்ப ஏன்னா அவர் தீர்க்கதரிசி என்ன அது சுனாமியாலும் பாருங்க, கணவன் தொழிலுக்கு போயிடுவான், இல்லாத நேரத்தில் எலிசாவை அவள் அழைச்சு என்ன செய்வாள், விருந்து வச்சு வீட்டை காரியம் எல்லாம் கொடுத்து செய்வாள். அது நிமித்தம் என்ன செய்யற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதே போல தீர்க்கதரிசி வாழ்க்கையில இவன் அழைச்சிட்டு போயிட்டான். ஆனா அவர் வந்தவர் எத்தனையோ மைல் நாங்க சொன்ன மறந்து, அந்த மயில் தூரம் அவர் பிரயாணம் பண்ணி அதில் எடுக்கும் போது அதை சமைக்கிறார். இவர் அவரை தவறா சொல்றேன், அந்த ஸ்திரீ சொல்றா இல்ல நீர் ஒன்றும் சொல்லாதே, அவர் கடவுள ஊழியத்துக்கு அழைப்புல அவர் போயிருக்கேன். அதே போல பெந்தகோஸ்த ஆட்களுக்கு அது தெரியாது ஏன்னா, ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மதிப்பை கொடுக்குறாங்க. அதே போல நானும் நீங்களும் என்ன செய்யணும், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு நான் உங்களை நீங்க என்ன செய்யணும், அந்த பயத்தோட என்ன செய்யணும். கர்த்தர் என்ன சொல்லி அவன் தவறு செய்தாண்டா நீ அவனை குறித்து குறை சொல்லண்டா இருக்கு. ஏன்னா நாம ஒன்று சொல்லக்கூடாது, கர்த்தர் பார்க்கட்டும். அதே போல நீங்க என்ன செய்யணும், அது கர்த்தர் அதை பார்க்கட்டும். ரைட். அப்ப பாரு, ரைட். சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார், கணவனும் இருக்கிறார். விவாகமானவர்களே, வயது வந்தவரே, வாழ வேண்டிய விதத்தை அறிந்து கொள்வதற்குரிய பிரியாயத்தை அடைந்துள்ள பிள்ளைகளே, நீங்கள் இந்த விஷயத்தை நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம் முடிச்சவர்கள், கல்யாணம் என வயசு சென்றவர்கள், கல்யாணம் முடிக்க போறவர்கள், சிறு பிள்ளை, நீங்க எல்லாம் என்ன செய்யணுமா, இதை அறியோம். நீங்க என்ன செய்யணும், சபைக்கு வரக்குள்ள கிறிஸ்து இங்க இருக்கிறார், அவர் தான் இந்த சபைக்கு தலையா இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நீங்க என்ன செய்யணுமா, அறியோம். ரைட். அப்ப பாருங்க, சரி, புருஷனும் மனைவிக்கு தலையாக அவரே சரீரத்துக்கு ரட்சகரா. இப்ப கணவன் எப்படி சரீரத்துக்கு ரட்சகரா இருக்கிறது போல சபைக்கு ரட்சகரும் கிறிஸ்து. நீங்கள் எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து மனைவியை அசட்டை செய்யாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் கணவனாய் இருப்பதற்கு தகுதி அல்ல. ஆமேன் என்று எபேசியர்ல அதை வச்சு வெளிப்படுத்தல் விசேஷம். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். ஏனென்றா தேவன் ஒரு உத்தியங்களை கொடுத்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தேவன் 5-fold மினிஸ்ட்ரியில தேவன் கொடுத்து அது வர அத தேவனுடைய அழைப்புல வந்தா, இப்ப பாருங்க, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மந்தையை காட்டில ஆடுகளை மந்தையாக கூட்டி அந்த ஆடுகளோட சரியாக வாசல் அண்டையிலே படுத்துக் கொள்கிறான். அவைகளுக்கு மத்தியிலே படுத்துக் கொள்ளுகிறான் என்பதை எவரும் அறிவார். இயேசு நானே ஆட்டு தொழுவத்துக்கு வாசல் என்றார். நான் புனித தேசங்களில் இல்லை, சரியாக கூறினால் கிழக்கு தேசங்களில் இருக்கும் வரையில் அது எப்படி அவ்விதம் இருக்கும் என்று நான் அடிக்கடி வியந்திருக்கிறேன். மேய்ப்பனானவன் அவ்வாறு ஆடுகள் உள்ளே அனுப்பி பின்னர் கதவண்டையிலே படுத்துக் கொள்கிறான் என்பதை கண்டேன். ஆடு அவனை கடந்து செல்லாமல், வெளியே ஓனாய் அவனை கடந்து செல்லாமல் உள்ளே வர முடியாது, அவனே வாசலாய் இருக்கிறான். நம்முடைய இருதயங்களில் இயேசுவானவர் படுத்திருக்கிறார். ஆமேன். இயேசுவானவர் படுத்திருக்க என்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு தெரியாமல் நாம் வெளியே செல்லவோ அல்லது எந்த காரியத்தை செய்யவோ முடியாது. ஆமேன். எனவே அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அதுவே ஏதோ ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கும் போது அதற்காக ஆயத்தப்படும்படி நம்மை எச்சரித்து நம்முடைய இருதயத்தின் வாசல் அண்டையிலே படுத்து கிடக்கும் ஒரு மேய்ப்பனுக்காக, ஒரு இரட்சகனுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி கூறி தேவனை துதித்து ஆரவாரமிட்டு நம்மை கூச்சலிடும்படி செய்ய வேண்டியதாயுள்ளது. ஆமேன். தேவனங்களை பார். ரைட். இப்ப அடுத்தது சொல்றேன் பாருங்க, என் அழைப்பை இப்ப தீர்க்கதரிசி சொல்றேன் பாருங்க, என் அழைப்பை சுவிசேஷமாக இருக்க அன்று காலையில் இங்குள்ள இந்த மூளைக்கல்லை இன்றிரவு நீங்கள் தகர்த்தால் என் வேதாகமத்தின் கடைசி பகுதி வைக்கப்பட்டுள்ளது. நான் முன்னமே வரலாறுல சொன்ன மாதிரி நான் நிறைய பழைய ஆட்கிட்ட கேட்டேன்னா, தீர்க்கதரிசி ஒரு ஆலயத்தை கட்டக்குள்ள அவர வேதாகமத்தின் ஒரு நீ உன்னுடைய சுவிசேஷனுடைய வேலையை செல்லுன்ற வசனத்தை அவர் எடுத்து அதுல வைக்கிற
எனக்குள்ள அவங்களுக்கு தெரியல. ஆனா அது தீர்க்கதரிசி இங்கே சொல்றேன் பாருங்க, அவர் என்ன நீங்க ஆலயத்தை தகர்த்தா என்ன இருக்குமா, தேவன் அவருக்கு சுவிசேஷனுடைய வேலையை செய். நீ சுவிசேஷன் அல்ல. இப்ப நாங்க பாயிண்ட்டுக்கு வர போறோம் பாருங்க. சுவிசேஷகன், அப்போஸ்தலர்கள் என, தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், டீச்சர் என, போதகர். இதுல பாருங்க தீர்க்கதரிசி யாரா இருக்கிறார், அவர் தீர்க்கதரிசி தான். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ சுவிசேஷன் அல்ல, நீ சுவிசேஷனுடைய வேலையை செல். நாங்க அதையும் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, ரைட். நீங்கள் இன்றிரவு மூளைக்கல்ல இன்றிரவு நீங்கள் தகர்த்தால் என் வேதாமத்தின் கடைசி பதியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு காகிதம் அதில் காணப்படும். நான் சுவிசேஷனாக இருக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினது அதில் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், நான் வெற்றிகரமான மேய்ப்பனாக இருக்கவே இல்லை. அவர் என்னையா, நான் வெற்றிகரமான மேய்ப்பனாக இருக்கவே இல்லை, அவ்விதம் இருக்கவும் போவதில்லை. ஏனெனில் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய பொறுமை எனக்கு இல்லை. என்னையா, மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய பொறுமை எனக்கு இல்லை. பாருங்கள், எனவே நான் ஒரு மேய்ப்பனாக இருக்க முயன்றால், அது ஒரு மேய்ப்பன் சுவிசேஷனாக இருக்க முயன்றால் அது எப்படி முடியாத காரியமோ அது போல இருக்கு. என்னையா, மேய்ப்பன் அவர் மேய்ப்பனாக இருக்க விரும்பினார். ஆனா தேவன் என்ன சொன்னேனே, சுவிசேஷனுடைய வேலையை செய். அதாவது எனக்கு பொறுமை இல்லை, அதனால மேய்ப்பன் ஒரு சுவிசேஷனாக விரும்பினாலோ அல்லது சுவிசேஷன் ஒரு மேய்ப்பனாக விரும்பினாலோ அது என்ன காரியமா, முடியாத காரியம். ரைட். அது போல இருக்கும். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? கர்த்தர் உங்களை எவ்விதமாக அழைத்திருக்கிறாரோ, சரீரத்தில் உங்கள் ஸ்தானம் எதுவோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கேள்வி பதிலத்திக சொல்றேன். அடுத்தது, மேய்ப்பன் மற்றவர் எவரை காட்டிலும் தன் ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறார். மேய்ப்பன் என்னையா, மற்றவங்களை விட ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறார். மேய்ப்பனை போல் ஆடுகளை அறிந்திருக்கிறவன் வேறு எவரும் இல்லை. மேய்ப்பனை விட ஆடுகளை அறிந்தவங்க யாரு இல்லையா, யாருமே இல்லை. பாருங்க, அதற்கென அவன் பயிற்சி பெற்றிருக்கிறான். அதற்கென அவன் என்ன செஞ்சிருக்கிறானா, பயிற்சி என்னக்குள்ள பைபிள் காலேஜிலோ அல்லது எப்படி வரணும் இல்லை. யார் அங்க பயிற்சி கொடுக்கிறது? வனாந்திரத்துக்கு கொண்டு போய் தேவன் கொடுப்பாராய். அவை எவ்விதமான தீனி உண்ணும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அது என்ன விதமான சாப்பாடு சாப்பிடும் என்பதை யார் அறிந்திருக்கிறான்? மேய்ப்பன் அறிந்திருக்கிறான். அவை ஆடுகள் என்ன உண்ணும் என்றும் அவனுக்கு தெரியும். அவை உண்ணும் தீனியில் இருந்து அவன் ஆடுகளை அவன் அறிந்திருக்கிறான். அது எதை சாப்பிட வச்சு அந்த ஆடு எந்த நிலையில இருக்கிற என்பதை அவன் என்ன செய்வானா, அறிந்திருக்கிறான். ரைட். ஆடு பன்றியின் பட்டிக்கு சென்று அழுக்கான உணவை உண்ண தொடங்குவதை கண்டால், ஆடு என்னையா, பண்டியின் பட்டிக்கு சென்று அழுக்கான உணவை உண்ண தொடங்குவதை கண்டால் நீங்கள் அந்த தொட்டியை அகற்றுங்கள் என்பீர்கள். நாங்க உடனே என்ன செய்வோம், அந்த மேய்ப்பன் என்ன செய்வான், அகற்றுங்கள் என்று சொல்லுவான். பாருங்கள், எனவே அவைகள் எங்கு அனுப்புவது என்று தேவனுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு தெரியும். ஏன்னா பண்டிட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்து அவன் உடனே என்ன செய்வான், எச்சரிப்பை விட்டு அந்த மெசேஜை நீங்க என்ன செய்யுங்க, அகற்றுங்க. ஏன்னா அது பண்டிட. இப்ப யாருக்கு அது தெரியும்? மேய்ப்பனுக்கு. ரைட். அது ஏன் மேய்ப்பனிடத்தில் வந்தது என்று நாம் கண்டுபிடிக்கிறோம். மேய்ப்பன் வழி நடத்தப்படாமல் போனால் ஆடுகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவை ஆட்டுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அது தானாக செல்ல முடியாது. ஆகையால் தேவன் தமது விசுவாசி பிள்ளைகளை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். அவை வழி நடத்தப்பட வேண்டும். ஆனால் எது உங்களை வழி நடத்துகிறது என்பதை குறித்து கவனமாயிரு. அவை எது உங்களை நடத்துறது என்பதை கவனமாயிருங்கள். உங்களை வழிநடத்த ஒரு வெள்ளாட்டை தெரிந்து கொள்ளாதீர்கள். அது உங்களை அடிக்கப்படும் இடத்துக்கு நடத்தி சென்றுவிடும். நம்மை வழிநடத்த தேவன் நமக்கு ஒரு வெள்ளாட்டை கொடுக்கவில்லை, அவர் தமது குமாரனை பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆமென். அவர் என்ன செஞ்சார்? வெள்ளாட்டை கொடுக்காம பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவரே நமது வழிகாட்டி. மனிதனால் ஏற்படுத்தின ஏதோ ஒரு மேய்ப்பன் அல்ல, ஆனால் ஆடுகளின் ஆகாரம் அளிக்கும் தேவனால் அளிக்கப்பட்ட மேய்ப்பன். ஆமென். ஆடுகளின் ஆகாரத்தை அளிக்கும்
மேய்ப்பன் என்று தீர்க்கதரிசி சொல்றார். அது ஏன் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியில் அவர் சொல்றார். வரப்போகும் தீர்க்கதரிசிக்கு நான் ஒரு அஸ்திபாரத்தை போட உதவுவதற்காக கர்த்தர் என்னை சிறு விசேஷித்த காரியங்களில் உபயோகித்து வந்திருக்கிறார். அதாவது வரப்போற தீர்க்கதரிசிக்கு என்னையா அஸ்திபாரம் போட, இதை வச்சுதான் தீர்க்கதரிசியோட காரியத்துல சொல்றாங்க. அவரே சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி வரப்போற. அதாலதான் இந்தியாவில பாத்தீங்கன்னா தோமஸ் அண்ட் கக்குவா பிலிப்பண்டு இப்ப யார் பிரண்ணாமட யோசப் பிரண்ணாமண்டு ஜனங்கள் கூறுறதுக்கு காரணம் என்ன? தீர்க்கதரிசி சொல்லி நான் வரப்போறவருக்கு ஒரு அஸ்திபாரம், வரப்போற தீர்க்கதரிசிக்கு நான் ஒரு அஸ்திபாரம் போட விரும்புகிறேன். ஆனா 7 எப்பயுமே நிறைவு, அது கம்ப்ளீட். ஏன்னா தேவன் 7வது 10:6 என்ன சொல்லுது? இனி காலம் செல்லாது, தேவன் 7ஆம் தூதம் சத்தமிடுகிற நாட்கள்ல தேவ ரகசியம் அதோட என்ன ஆயிட்டு எல்லாமே கம்ப்ளீட். 8வது விளக்கப்படுத்த சொன்னாரா? இல்ல, இனி 7வது தான் என்ன செய்யும்? தேவ ரகசியத்தை நிறைவேற்ற, அது கம்ப்ளீட். ஆனா நான் என்னத்தை இப்ப உங்களுக்கு சொல்ல வாரேன்டா, அந்த பாயிண்ட் தான் அந்த இடர். அதான் வரப்போகும் தீர்க்கதரிசிக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட உதவுவதற்காக கர்த்தர் என்னை சிறு விசேஷித்த காரியங்களை உபயோகித்து வருகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்று நான் நம்புகிறேன். நான் இயக்கும் விதமாக ஒரு தீர்க்கதரிசி இயங்க மாட்டான், அது உங்களுக்கு தெரியும். நான் இயங்கும் விதமாக ஒரு தீர்க்கதரிசி இயங்க மாட்டான், அது உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசி ஒரு சுவிசேஷன் அல்ல. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றா? தீர்க்கதரிசி ஒரு சுவிசேஷன் அல்ல. அப்ப உங்களுக்கு கேள்வி ரைட் அல்ல, சுவிசேஷனும் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, சுவிசேஷனும் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. மேய்ப்பன் ஒரு சுவிசேஷன் அல்ல, சுவிசேஷனும் ஒரு மேய்ப்பன் அல்ல. தேவன் சபையில் முதலாவது அப்போஸ்தலர்கள், பிறகு தீர்க்கதரிசிகள், பிறகு போதகர்கள், பிறகு மேய்ப்பர்கள் என்று ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் அவர்களை சபையில் நியமித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்தியோகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இப்ப விளங்கிட்டாங்களுக்கு தேவன் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்டா, எல்லாத்துக்கும் ஒரு உத்தியோகத்தை அவர் என்ன கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு தெரியும், ஒருவனை அது என்ன செய்யலாம், ஆனா அது எப்படி ஆகாது? தேவனுடைய அந்த பரிபூர்ணத்துக்கு வராது. புரியுதா உங்களுக்கு? ரைட். தேவன் அவர்களை சபையில் நியமித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்தியோகத்தை கொடுத்து, ஆனால் அன்று காலையில் நான் மூளைக்கல்லை நாட்டின போது இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் இதை கிரகித்துக் கொள்வீர்கள். இடையில பிரேக் பண்ணி சொல்றேன். நான் அன்றைக்கு மூளைக்கல்லை நாட்டின போது அதுக்குள்ள சொல்றேன், நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தா எல்லாமே கிரகித்துக் கொள்வீர்கள். ஜனங்களுடைய கூக்குரலின் காரணமாக அந்த மூளைக்கல்லை உடைத்து அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிப்பீர்கள், ஆனால் அதில் சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அவர் என்னை சுவிசேஷனாக இருக்க அழைக்கவில்லை, ஆனால் நீ சுவிசேஷனுடைய வேலையை செய். நாங்க சுவிசேஷனுடைய வேலையை செய்யலாம், ஆனா நான் சுவிசேஷன் என்று நாங்க என்ன செய்யலாது சொல்லலாம். அப்ப தேவன் என்ன அவருக்கு சொன்னேர்? நீ சுவிசேஷனுடைய வேலையை செய்யல. ஏன்னா எல்லாரும் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாம என்ன செய்யறாங்க? நல்ல ஜீவனுக்கு போற உபதேசத்தை யாரும் கேட்க வரவே இல்லை. கடிந்து கொள்ளத என்ன செய்யற? கேட்க விருப்பம் இல்லை. எல்லாமே கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லதான் என்ன செய்வாங்க? எப்பயுமே விரும்புவாங்க. வேறு பிரிச்சு காட்டுறது எப்பயுமே ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க. அதனால தேவன் என்ன சொல்ல, நீ சுவிசேஷனுடைய வேலை. ஏன்னா அவன் அப்படி இருப்பான், ஒரு எரிபந்தம் போல்ல நெருப்பு சுத்திட்டு இருக்கிற மாதிரி பம்பரமா இருந்து என்ன செய்வான்? எல்லாமே வெட்டி சாய்த்து கொண்டிருப்பான். ரைட். சுவிசேஷனுடைய வேலையை செய்யண்டான். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதல்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்றார். அந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி இயேசுவின் பட்சம் சேர்ந்திருத்தல் என்ற செய்தியில் அவர் சொல்றார். இப்பொழுது தேவன் என்னை ஒரு சுவிசேஷராக அழைத்த போது, கவனிங்க இப்ப பாரு, இப்பொழுது தேவன் என்னை ஒரு சுவிசேஷராக அழைத்த போது நான் மேய்ப்பனாக இருக்க விரும்பினேன். தீர்க்கதரிசி என்னத்தை விரும்புகிறா? மேய்ப்பனாக இருக்க விரும்பினேன். வீட்டிலே தங்கியிருப்பது நன்றாயிருக்கும் என்று. ஏண்டா இப்ப மேய்ப்பன் எங்க இருக்கணும்? வீட்டிலே நான் தங்கியிருக்க வேண்டும் என்று இருந்து. அப்ப அவர் என்ன, அவர பேச எங்க இருக்கும்? வீட்டிலையும் சபையிலும் இருந்து ஜனங்கள் எப்பயுமே அப்ப பாருங்க, நான் மேய்ப்பனாக இருக்க விரும்பினேன், வீட்டிலே தங்கியிருப்பது நன்றாயிருக்கும் என்று எண்ணினேன்.
தேவன் என்னை அழைத்தார். முடிவிலே எல்லா மக்களும் ஒன்று கூடி, இப்ப மக்கள் வாராங்க, ஒன்று கூடி அவர்கள் மிகவும் அழுது ஸ்பிரிங் தெருவில் இருந்து வெளியே வந்தனர். அவர்களில் ஒருவர் இன்றிரவு இங்கில்லை. அருகில் வசித்த திருமதி ஹக்கினஸ் என்ற என்னை சந்தித்து, அது பொருளாதார நெருக்கடி உண்டாயிருந்த காலம், தீர்க்கதரிசிக்கு பொருளாதார நெருக்கடி உண்டாயிருந்த காலம். அண்டை வீட்டில் உள்ள ஒருவர் ஒரு பானை பீன் சமைத்து ஒரு பீன் சமைத்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை உண்பது வழக்கம். எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு பானையில பீன் சமைத்து அவங்க எல்லாம் உண்பது வழக்கம். அழுது கொண்டு என்னிடம், நீர் மாத்திரம் ஒரு கூடாரத்தை கட்டுவீரானால் மேசையில் என் பிள்ளைகளின் ஆகாரத்தை குறைத்து கொண்டு அதற்கு நான் பணம் தருவேன் என்றால் பாரு. அவள் என்ன சொல்றாண்டா, இன்னைக்கு இப்ப நான் ஒரு மீனோ ஒரு கறியோ சமைக்கிறேன்டா, பிள்ளையுடைய ஆகாரத்தை குறைச்சி என்னையா, இப்ப இன்றைக்கு மீன் சமைக்கிறேன்டா, மீனை எடுத்துட்டு ஒரு மரக்கறி, உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இல்லாட்டி பிறர் மீன் என்ற, ஆனா தீக்கசி அங்க மீன் சொல்லலன்னு சொல்லு. அதாவது அவள் என்ன சொல்றாண்டா, ஆகாரத்தை குறைத்து கொண்டு நான் பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பணத்தை நான் என்ன செய்வேன், ஆலயத்தை கட்ட நான் உமக்கு தருவேன். ஆகாரத்தை குறைத்து கொண்டு அதற்கு பணம் தருவேன் என்றால் பார். ஒரு அழைப்பு சுவிசேஷமாக இருக்க அன்று காலையில் இங்குள்ள இந்த மூளைக்கல்லை இன்றிரவு நீங்கள் தகர்த்தால் என் கடைசி வேதாமத்தின் பகுதி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு காகிதம் அதில் காணப்படும். நான் சுவிசேஷனாக இருக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினது அதில் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், நான் வெற்றிகரமான மேய்ப்பனாக இருக்கவில்லை, அவ்விதம் இருக்க போவதும் இல்லை. ஏனெனில் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய பொறுமை இல்லை. நான் முதல் வாசிச்சது ரைட். இப்ப 50வது, ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் காணப்படுபவன் உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு விசேஷித்த நபர். விசேஷித்தவன் என்று சொல்லும் போது அவன் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவன் என்றல்ல, ஆனால் அவனுக்கு விசேஷித்த பணி ஒன்று உண்டு. பாருங்கள், அவன் விசேஷித்த கட்டளையை பெற்றுள்ளதால் அதை செய்ய விசேஷித்தவனாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் வழக்கமாக இருப்பதை விட சிறிது வேறு விதமாக தேவன் தமது தீர்க்கதரிசிகளை ஒரு கழுகுக்கு ஒப்பிடுகிறார். கழுகு ஒரு விசேஷித்த பறவை, அது பறவைதான், ஆயினும் சிறப்பான பறவை. அது மற்ற பறவைகளை விட அதிக உயரத்தில் பறக்க முடியும். அது உயர பறப்பதற்கென அது உடலமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது உயரை பறந்த பிறகு அதனால் காண முடியவில்லை என்றால் அது உயர பறப்பதினால் அதுக்கு என்ன பயன்? பாருங்கள், எனவே அது சிறப்பான உடல் அமைப்பு கொண்ட ஒரு பறவையாக இருக்க வேண்டும். பாருங்கள், அது ஒரு பருந்து இனத்தை சேர்ந்த ஒரு பறவை, கிழித்து தின்னும், அதற்கு அழகு உள்ளது, அது தின்னும் என்றால். அவைகளில் பல தோட்டிகள், கழுகுகளே 40 வெவ்வேறு வகை உள்ளன. கழுகு இனத்திலே 40 இனம் இருக்கு. ஆனா சிறப்பான கழுகு வித்தியாசம், அது எந்த அழுகினதையும் தின்னாது. அதான் நான் சொன்ன வேதாம டிரான்ஸ்லேட்ல பாத்தீங்கன்னா, உடனே அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்துற அந்த செந்து உடனே அடித்து உண்ற இதைதான் என்ன செய்யும், கழுகு உடனே பிடிக்கும். அது அடிக்கப்பட்டு ரத்தம் இல்லாம இருக்கிறது அது என்ன செய்யாது, புசிக்காது. ரைட். அப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி எல்லாரையும் காட்டிலும் என்னையா விசேஷித்தவன், அவன் எல்லாத்துக்கும் மேலானவன். ஏனென்றா அவன் கழுகுக்கு சமன். ஏன் அவன் வரப்போற காரியங்களை முன்னறிப்பவன், தேவனுடையதை எடுத்து காண்பி. ரைட். இப்ப பாரு, ரைட், இப்ப தீர்க்கதரிசியை பார்த்துட்டேன். ஆனால் பாருங்க, சபைக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் ஒரு விசேஷித்த நபர். இப்ப மேய்ப்பத்துவத்துக்கு வார், என் 5-fold மினிஸ்ட்ரி இங்க விவரிக்கிறேன். அப்ப பாருங்க, ஏண்டா நீங்க சபையானது என்ன செய்யணும், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். சபையின் போதகர் என்ன செய்யணும், சபையில ஜனங்களோடு எப்படி இருக்கணுமா, அன்பு கூறணும். எல்லா காடைமைகளையும் என்ன செய்யணும், அதே நேரத்துல இதை. அதே போல நீங்க ஆவிக்குரிய நீங்க சபையா இருக்கிறபடினால் உங்களோட சொந்த புருஷருக்கு நீங்க எப்படி இருக்கணும்ன்றதை நாங்க பாக்குறோம். அப்பதான் நாங்க என்ன செய்வோம், மற்றவர்களை ஒருவர் நாங்க நேசிப்போம். தொலைஞ்சதை நாங்க இங்கேயே வெள்ளிக்காசு, அதாவது சௌரசிரியத்தை நாங்க இதுக்குள்ளேயே தொலைத்திருந்தா நாங்க என்ன செய்யணும், அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாங்க அங்க பார்க்கணும். ரைட். பாருங்க, ஒரு மேய்ப்பன் ஒரு விசேஷித்த நபர். அவர் ஜனங்களுடைய வீண் சந்தடிகளை, அதாவது சும்மா இன்னொத்துக்கெல்லாம் சண்டை அந்த சண்டடிகளை எல்லாம்
சமாளிப்பதற்கு அமைப்பு கொண்டவர். அவர் என்ன செஞ்சிருக்கார்? இப்ப சொல்லுவாங்க, அவர் இப்படி சொல்லிட்டு திரும்பி போயிட்டு அப்படி என்று, அதெல்லாம் பரிசுத்தவானுக்கு கேள்வி விட இல்லைன்னு. அவன் என்ன செய்வான்? அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு அவன் போயிடுவான். அவனுக்கு வழக்கு விசாரணை தேவை. ஏன்னா அவன் என்ன செய்வான்? மன்னிச்சு. ஆனா அந்த வீண் சந்தடிகள் எல்லாம் என்ன செய்ய? சபையில வளர்ச்சியை பொறிச்சு அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, நான் அவங்களோட கதைக்கிறேன், இன்னத்தை செஞ்சாங்க, அவங்க முறைச்சி பார்த்தாங்க. இந்த சந்தடியெல்லாம் இவருக்கு வழக்கு விசாரணைக்கு வாடுறதுக்கு இவர் எப்படி ஆனாலாம் விசேஷித்து. அப்ப பொறுமையா இருந்து கேட்கும். இப்ப சுவிசேஷம் என்ன சொல்லுவான்? அவன் பந்து போல என்ன எரிஞ்சு விட்டுருவான். சொல்லுவான், நீ போய் பைபிளை படி, நீ என்ன செய், நீ முதலாவது போய் உன்னை பாரு. ஆனா மேய்ப்பன் தான் அதையும் வாங்குவேர், உள்வாங்குவேர், இதையும் வாங்க. ஏன்னா தீக்க சொல்லிடுறேன், நான் அதை செய்யல, எனக்கு பொறுமையே இல்லை. அப்ப இது யாருக்கு அந்த விசேஷித்த குணத்தை வச்சிருப்பா? இப்ப புரியுது அவங்களுக்கு? அப்ப இத ஒருவர் செய்யலாம், அதை ஒருவர் செய்யல. அப்ப அதை நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். அவரண்டா இப்ப பிரதர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனா அந்த பிரதர் அந்த பாஸ்டரோ அல்லது அந்த பிரதரோ அவரண்ட திரத்தி விட்டு நீ போ, என்ன உண்டதெல்லாம் கேட்கலான்னு திரத்து. அப்படிதான் இருக்கணும். அப்பதான் ஜனங்களை ஆனா வேதத்துக்கு அதை என்ன செய்யாது? பொருந்தாது. விலங்குல அந்த தன்மையில அந்த மெய்ப்பனை அழைச்சி படைச்சிருந்தா அவனுக்கு அது இருக்கு. இவர் எங்கப்பான், அவர் எங்கிட்ட என்ன செய்வான்? சமாதானம் பண்றது அவனுடையதா இருக்கும். ரைட். வீண் சந்தடிகளை சமாளிப்பதற்கென அமைப்பு கொண்டவராயிரு, அந்த அமைப்பு கொண்டவராயிருக்கிறார். அவர் சுமைகளை சுமக்க கூடியவர். அவர் என்னையா? சுமைகளை, எல்லா சுமையும் என்ன செய்யும்? வரும். அத சுமைகளை சுமக்கக்கூடிய அவர் குழுவின் காலை அவர் அமர்ந்து கொண்டு, யாராயிலும் ஒருவருக்கு வேறொருவருக்கு எதிராக ஏதாயிலும் இருக்குமானால் அந்த இரு குடும்பங்களுடன் உட்கார்ந்து யாருடைய பக்கமும் சாராமல் நியாயத்தை எடுத்து கூறி அவர்களை மீண்டும் இனிமைக்கு கொண்டு வரக்கூடியவர் பாருங்க. அப்ப பாத்தீங்களா, குடும்ப பிரச்சனை வந்தோன்னு 2 பேரையும் கூப்பிட்டு, அப்ப சில பேர் என்னென்ன செய்வார்? எங்களோட சொந்த குடும்பத்தை என இவர் தீர்மானிக்க இயலாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உண்ட சுய சரீரத்திற்கு யார் அதிகாரியா? யார் அதிகாரி? புருஷன் அதிகாரி. அதே போல கிறிஸ்து சுய சரீரத்துக்கு யாரா இருக்கிறாரா? அதிகாரி. இப்ப கிறிஸ்துவனுக்குள்ள இயேசுதானே, நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா இயேசு இப்ப எங்க வந்துட்டு வார்த்தையாக இருக்கிறது. ஆமே. அப்ப அந்த புரியுது அவங்களுக்கு? அப்ப அதாலதான் நீங்க தேவனை எப்பயுமே யாரும் காணையிலா, அவர் எப்பயுமே ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த மனிதனுக்குள்ள வார்த்தையா இருந்து, புரியுதா? அப்ப அதனாலதான் அவர் சொல்ல என்னிடத்துல கொண்டு வாங்க. ஆனா அங்க அவர் நிக்கல. யார்கிட்ட இது கொடுக்குறாங்க? அவங்க யார் யார் அந்த நாள்ல வச்சாங்களோ அவங்ககிட்ட தான் கொடுத்தாங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்ப ஏனண்டா அந்த வார்த்தை பிரமாணம் பண்ணக்குள்ள அந்த வார்த்தை தான் தேவனா இருக்கு. புரியுதா அவங்களுக்கு? ரைட். அப்ப பாரு, இது நிறைய காரியம் போகுது. ரைட். அப்ப பாருங்க, வேறு எது ஆயிலும் இருக்குமானா இரு குடும்பம் உட்கார்ந்து யாருடைய பக்கமும் சாராமல் நியாயத்தை எடுத்து கூறி அவர்களை மீண்டும் இனிமை கொண்டக்கூடிய அவர் மேய்ப்பன். அவருக்கு காரியங்கள் எப்படி கவனித்து கொள்வதென்று தெரியும். ரைட். இப்ப விளங்கிட்டா? இப்ப இதுதான் மேய்ப்பன். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, பிறர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற காரியம் என்றா உங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது? அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது? தேவன் அழைப்பு அவனுக்குள்ள இருந்தா அவன் அதை தான் செய்வான்ன்ற சுவிசேஷம் தெரியாட்டி நீங்க என்ன செய்வீங்க? ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அப்போஸ்தலனோட சுவிசேஷனோட தீர்க்கதரிசியோட பிறர் தான் எல்லாத்தையும் கேட்டு அவர் எல்லாம் குழப்பி அடிச்சுட்டேன 2 பேரையும் வச்சுப்பா, சரி அதை மண், சரி இதை மண், கத்துறீங்க, இதை கத்துறீங்க, 2 சொல்லியிருக்க கூடாதான்ட்டு நாம சிந்திப்போம். ஆனா மேய்ப்பன் அப்படி என்ன செய்யல, எடுத்தெறிய. புரியுதா உங்களுக்கு? அப்ப அது ஏனண்டா இப்ப இந்த மெசேஜ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த தெய்வ பயத்தை நம்ம அவருக்கு ஒண்ணு சொல்லலாம். ஏன்னா தேவன் அப்படியான விசேஷித்த தன்மையில அவர் ஒருவன் அழைப்பாரண்டா அவன் தேவன் அழைப்புல வந்திருந்தா அந்த விசேஷித்த தன்மை அவனுக்கு இருக்கு, நம்ம ஒன்றுமே செய்யலாம். இதுதான் வேத ஒழுங்குன்னு நாம் என்ன செய்வோம்? சொல்லி கொடுப்போம். ரைட். சுவிசேஷகன் ஒரு விசேஷித்த மனிதன், அவன் தீப்பந்து போல எரிந்து கொண்டிருப்பவன்,
அவர் ஒரு நகரத்துக்குள் பிரவேசித்து அவருடைய செய்தியை பிரசங்கித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு இடத்துக்கு சென்று அவருக்கு என்ன நடக்குது, பிள்ளையை பத்தானா, பிள்ளைக்கு பால் கொடுத்தான், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. விளங்குதான். அப்ப அப்படியானவங்க எல்லாம் இருக்கிறான். அப்ப யாருக்கு அது தெரியுமெண்டா, யாருக்கு தெரியும்? அதுதான், அதை யாருமே கைப்பற்றி முடியாத ஒன்றுதான் அதுவா இருக்கிறது. அவன் என்ன செய்ய, அவன் ஒரு விசேஷித்த செல்லுகிறார். பாருங்கள், அவர் ஒரு விசேஷித்த மனிதர், போதகர் ஒரு விசேஷித்த மனிதர். இப்ப சுவிசேஷன் பார்த்தாச்சு. இப்ப போதகர்ண்டா டீச்சர். இப்ப பாருங்க, மெய்ப்பத்துவத்துக்கும் சில பேர் சொல்லுவாங்க போதகர் ரெண்டுவாங்க, பாஸ்டரையும் போதகர் ரெண்டுவாங்க. ஏன்னா அவர் வார்த்தையை போதிக்கிறபடினால ஆனா வார்த்தையை போதிக்கிற போதகரும் இருக்கு, ஆனா போதகராக அழைக்கப்பட்டவரும் இருக்கு. இப்ப நாங்க சுவிசேஷனுக்கு பார்த்தோம், சுவிசேஷன் என்பது ஸ்தானம். ஆனா தேவன் தீக்கரிசிக்கு சொன்னது அவர ஸ்தானம் தீக்கரிசி. ஆனா தேவன் இவருக்கு கொடுத்த சுவிசேஷனுடைய வேலையை செய். அப்ப நாங்களும் இப்ப வேலையை செய்து கொண்டிருக்கோம். மெய்ப்பத்துவம் எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இருந்தாலும் வெளியிடத்துல போகல அப்போஸ்தலரா மாறுவோம், சுவிசேஷரா மாறுவோம், அது வேலை. ஆனா நாங்க அந்த வேலையாக இருக்கலாம், அது சுவிசேஷனாக இருக்கலாம். ஏன்னா இருந்தா நாங்க தீப்பந்தமா இருப்போம். ரைட். மனித அவர் பரிசுத்தாவை அபிஷேகத்தை உட்கார்ந்து கொண்டு, ரைட், இது வாசி சுவிசே ரைட். ரைட். அவர் ஒரு நகரத்துக்கு பேசி அது அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு இடத்துக்கு செல்லுகிறார். பாருங்கள், அவர் ஒரு விசேஷித்த மனிதர், போதகர் ஒரு விசேஷித்த மனிதர். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவியினால் தேவனுடைய வார்த்தைகளை ஒன்று சேர்க்கிறார். இப்ப டீச்சிங் அடுத்த முக்கியம் என்ன, அவர் என்ன செய்யறா, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை கொண்டு எல்லா வார்த்தையும் அவர் என்ன செய்யறாரா, ஒன்று சேர்க்கிறார். இதுதான் டீச்சர். அப்ப அந்த டீச்சிங்கை யாராலையும் செய்ய, அவங்க தான் என்ன செய்ய, அக்கு வேறா ஆணி வேறா ஒவ்வொன்றை என்ன செய்வாங்கண்டா அதை கொண்டு காண்பிப்பாங்க. அது யார வேலைண்டா, டீச்சர், அதாவது போதகர்களுடைய வேலை. பாருங்க, இப்ப நாங்க வாசிச்சோம் பாருங்க, ஆவியினால் தேவனுடைய வார்த்தையில ஒன்று சேர்க்கிறார், மேய்ப்பன் அல்லது சுவிசேஷகன் இவர்களில் ஒருவர் கூட அவருடன் ஒப்பிட முடியாது. மேய்ப்பனும் சுவிசேஷனுடைய டேலண்ட இவங்களோட என்ன செய்யலாது, ஒப்பிட இயலாது. ஏன்னா இவரை தேவன் கனெக்ட் பண்றாளே டீச்சிங். அப்ப அந்த போதகத்தை வரம் அவனுக்குள்ளாக இருக்கும். அது எதால வரும்டா, பரிசுத்தா. அதன் பிறகு அப்போஸ்தலர், அவன் விசேஷித்த மனிதன் என்று காண்கிறோம். அவன் ஒழுங்குபடுத்துவ, அவர் காரியங்களை ஒழுங்குபடுத்த தேவனால் அனுப்பப்பட்டார். இப்போ fivefold ministry. அப்ப இந்த 5 விதமும் ஒரு அழைப்பு. அப்ப அந்த அழைப்பு ஒரு காரியத்துக்குள்ளாக வரக்குள்ள அது ஒரு சபைக்குள்ளாக வரும்போது தேவன் பரிசுத்த ஆவியாக வருவாரண்டா அது ஒரு மனிதனுக்குள்ளேயும் வரலாம், அவனுக்கு அந்த டேலண்ட் வரும். ஆனா ஒரு அழைப்பின் பேரில் தேவன் இன்னென்னாருக்கு வேறு பிரிச்சா அவனை இவனோட என்ன செய்யறாது, ஒப்பிடவே முடியாது. அப்ப பாருங்க, தேவனுடைய காரியம். அப்ப தெய்வ பயத்தோடு இப்ப நான் ஏன் இந்த 5ஐயும் பிரிச்சு கொண்டேன்டா, இன்னைக்கு ஜனங்களுக்கு சபையினுடைய தன்மையை குறித்து தெரியாது. சபைக்கு அவங்க நினைக்கிறாங்க ஒரு வார்த்தையை கேட்க போறோம் என்ற ஒரு எண்ணம் வருது. ஆனா ஆழம் சபையிட மேன்மை அதான் அதிக. பவுல் சொல்லலாம், சபை கூடி வருதில்ல, நீங்க என்ன செய்யாங்க, விடாதீங்க. ஏன்னா தேவன் சபையை கிறிஸ்துவோட பொருத்தி அந்த வார்த்தையோட காண்பிக்கிற வேளையில நீங்க எப்படியாக ஒரு கீழ்ப்படிவோடு நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்ற காரியம் இருக்கு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க தெய்வ பயம் இல்லாத வண்ணம் நாங்க டக்குன்னு முந்தி கொண்டு நாங்க என்ன செய்யறோம், எப்படி பேசுறேன்னு ஒரு நாகரிகம் தெரியாம, எப்படி நடக்கிறோம்னு, நாங்க யாருடைய சமூகத்துல நாங்க நிக்கிறோம் என்பதை நாங்க அறியாம நாங்க என்ன செய்யறோம்டா நடக்கிறோம். அப்ப பாருங்க, அதான் தேவனுடைய வாசல் இடுக்கம்னு இருக்கு. இப்படி பார்க்கக்குள்ள யார் போவா, யார் போவார் என்ற ஒரு கட்டம் அங்க வரும். ஏனண்டா தேவனுடைய யாராவது தெய்வ பயத்தோட சொல்றவங்க இருக்கிறீங்க, குடும்பத்துல உட கணவனோட சரி அவர் அப்படி நடந்துட்டா என்ற ஒரு காரியம் தேவனுடையது, அல்லது தேவன் எனக்காக தந்தார், ஊழியக்காரனை விடுவோம். அப்ப மற்றவர்கள் அந்த வண்ணமாக ஆவிக்குரியவங்களாயிருந்தா அதுக்கு நாங்க அதை பிரிச்சு காட்டையில நான் கொமனா சொல்லிட்டு போறேன்.
ஏன்னா செய்தியில இருக்கிறவருக்கு எப்படி காட்டணும், செய்தியில இல்லாத மனிதனுக்கு அதுல ஒரு காரியம் இருக்கு, ரகசியம். ஆனா அதே நேரம் தன்னுடைய எல்லா கடமையிலையும் செய்திருக்கிறவருக்கு நாங்க எப்படி செய்யணும்ன்றதும் வேதம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நாங்க என் டைம் மெசேஜ்ல வார நாங்க ஒவ்வொருவரும் சிந்திக்கும். ஆமேன். நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், சபையின் வாழ்க்கையா இருக்கலாம். ஏண்டா இது ஒரு குறுகின பாதை, இடுக்கமான பாதை. அது என்னாலையும் உங்களாலையும் செய்யக்கூடிய ஒன்று தேவன் அழைப்பது. ஆமேன். தேவன் வந்தாதான் எங்களோட இயல்புகள் மாறும். ஆமேன். எங்களோட குணாதிசயம் மாறும், எல்லாமே மாறும். அப்பதான் தேவனுடைய காரியத்துல நாங்க என்ன செய்வோம், அந்த காரியத்துல நாங்க தேவனுடைய வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அநேக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆனாலும் நான் அதை முடிக்கிறேன். ஏனென்றா தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திரு. அப்ப அந்த தெய்வ பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒப்பு கொடுங்கள், சமர்ப்பியுங்கள் என்று ஆங்கில வேதம். அப்ப அந்த வண்ணமாக நாங்க சபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதான் சொல்றேன், பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதன் அவன் என்ன செய்வான், சபையை திறக்கிற ஒவ்வொரு நேரமும் அங்க கடந்து போவான். அந்த சபை என்னுடைய சபை என்று உரிமை பாராட்டும். அவன் எல்லா காரியத்திலும் தன்னால முடிஞ்ச முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பான். ஏனென்றா அதுதான் தேவன் அவனுக்கு தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம். அப்ப தேவன் அங்கிருந்துதான் அவனோட என்ன செய்வார், பேசுவார் என்றதை வெளிப்பாடுவர். நீங்க செய்தியை படிக்கிறது, வேதத்தை படிக்கிறது நல்லது. ஆனால் அந்த நாளுக்குரிய செய்தி ஏன்னா தேவனுக்கு தான் தெரியும். நீங்க எதுல தவறா இருக்கிறீங்க, எதுல நீங்க குறைவா போயிருக்கிறீங்க. ஏன்னா தேவன் ஒவ்வொன்றையும் கொண்ட முழு வேதாமத்தின் ஒவ்வொன்றும் நீங்க காண்பிக்கப்படும். அதான் பவுல் சொல்றான், நான் எந்த ரகசியத்தை நான் என்ன செய்யல உங்களுக்கு ஒளித்து வைக்கல, முழுவதை அவன் ஒவ்வொன்றையும் அதை விவரித்து காண்பிக்கிறார். இயேசு இந்த பூமியில இருந்தல ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்த இனம் காட்டினேர், வார்த்தைகள் அவர் சொல்லி கொடுத்து. அதனாலதான் ஒரு போதகன், ஒரு மேய்ப்பன் என்ற ஸ்தானம் வரும்போது அது விவரிச்சு தவற காண்பிக்கிறது கஷ்டம். இப்ப ரத்த பிள்ளைகளுக்கு நம்ம இதை சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு பிள்ளையுடைய தவறு, அது செய்யற முறைகள் அல்லது ஒரு காரியத்தை சொல்லுவோம். ஆனா சபைன்னு வரக்குள்ள சிஸ்டர் நீங்க இந்த இடத்துல எப்படி போய் சொல்றீங்க, நீங்க இந்த இடத்துல அநியாயமா நடந்து கொள்ளுறீங்க, இப்ப இந்த இடத்துல இப்படி காரியத்தை அவமதிக்கிறீங்க, சொல்லேலுமான சிந்தி. ஆனா அது சொல்ல வேண்டிய காரியம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அங்க வச்சு. ஏன்னா உங்களோட சுய சரீரத்துக்கு அவன் பொறுப்பாளியா இருக்கிறான். புரியுதா? அதாவது சுய சரீரனுக்குள்ள வேறு ஆவிக்குரிய வெளிப்பாடு என்னன்னா, உங்களோட அதாவது இந்த பூமியில நீங்க வாழ்கிற நாட்கள்ல ஒழுங்குகளை அவன் கட்டுப்படுத்த உரிமை. புரியுதா உங்களுக்கு? அந்த காரியத்துல நீங்க எப்படி வாழ்க்கை முறையில நடக்கிறதற்கு தேவன் அதாலதான் தேவனுக்கும் அந்த அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் கிரகித்து கொல்லப்பட்டீர்களே, அதனால நீங்கள் அவருடையவர்கள், நீங்க எப்படியும் இஷ்டமா நடக்கலான்னு வேதம் சொல்லுது. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முழு உலகமும் அவருக்கு கிரகிக்கப்பட்டு அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி ஒவ்வொரு மனிதனையும் என்ன செஞ்சிட்டாரா, மீட்டு. அப்ப அதனால நாங்க தேவனுக்கு பயப்பட, அப்பதான் தேவனுடைய வார்த்தைய நாங்க என்ன செய்யணும், கீழ்ப்படிய முடியும். ஆமே. தேவன் இப்ப நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு பாஸ் ஓவராகவும் போகும், நீங்க சொன்னதை செய்வீங்கன்றது இல்லை. ஏண்டா சொல்றேன், என் வாழ்நாளிலேயே நான் அதிக துக்கம், நல்ல ஒரு வசனம் நடந்த மறந்துட்டு அவர் சொல்றேன், அது என்னதுண்டா, நான் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை போதிச்சு நான் அதை திரும்பி பார்க்கும்போது அது சுவிசேஷத்துக்கு மாதிரி இல்லாம சொன்னதுக்கு எதிராக, அதாவது நடக்காததை காணும் போது அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்ப எப்படி ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று தெரியும், ஆனா அதை நடக்காமலே ஒரு துணிகரம் உள்ளவர்களாக நடக்கும் போது அதுதான் கொடுமையிலும் கொடுமையான காலம். ஆனா இன்றைக்கு பக்தி இல்லாத காலம். ஏன்னா வேத பக்தியின் வேஷத்தை தரித்து அது பெலனுக்குள்ள பரிசுத்தாவி அதை மறுதளிக்கிற காலம் என்று வேதம் சொல்லுது. தற்பிரியராக, வேம்புக்காரராக, சண்டை பண்ணுகிறவர்களாக எல்லா காரியமும் என்ன. அதனாலதான் தேவனுடைய காரியத்துல நீங்க தான் பண்ணணும். இங்க சபையில உங்களுக்கு அவமதிப்பு இருந்தாலும் எதிராக இருந்தாலும் உங்களை கணக்கில்லாலும் பலவந்த பண்ணப்படுகிறவர்கள் பரலோராஜ்யத்தை என்ன செய்வாங்களாம், பெற்றுக்கொள்ளுவாங்க. அதான் அந்த ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ நினைக்கிற அவ சொல்றா, இந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு
போடுறது நல்லதல்ல. அவளை கணக்கே எடுக்கல. ஆனா அவளுக்கு தேவை உண்டாயிருந்தது. என்ன இருந்தது? அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு தேவை. அதுதான் திகழ். அதே போல இந்த காரியத்துல நான் உண்மை இல்லாதவனா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவையான மெசேஜ், அந்த தேவன் சந்திக்கிற ஸ்தானம் இங்கதான் இருக்கு. ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றின்படியும் இந்த சபை இன்றைக்கு தேவன் நடத்த கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நீங்க இலங்கையில நீங்க எங்கேயும் பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி எந்த சபையும். ஆனா எந்த காரியம், எந்த ஒழுங்கா இருக்கலாம், எந்த நடைமுறையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எந்த ஒழுக்கத்தின்படியும் இந்த இடம் எதையும் நீங்க கொண்டு அதனாலதான் நாங்க பகிரங்கமா சொல்றோம். அதுக்காக இதை கண்டு அவங்க கோவப்படவோ யார் கோவப்பட. ஏன்னா நாங்க ஒன்றை செய்யும் போது அது நாங்க மற்றவர்களுக்கு எதிர்த்து பேசாத வண்ணம் செய்யத்தக்கதாக நாங்க தகுதி உள்ளவிடும். இங்கேயே நாங்க பார்க்கக்குள்ள அநேக சபை, நாங்க இப்ப அப்படி அழைக்கிறேன். இந்த சத்தியத்தில் இருக்கிற சபைன்ட்டு நாங்க இப்ப யாரையும் அழைக்கிறேன். நான் ஜனங்களுக்கும் என்னோட இருக்கவும் சொல்றேன், சபைண்டா உண்டே சொல்லுங்க. ஏண்டா என்டைம் மெசேஜ் ஏண்டா பேரை மட்டும் வச்சு போட்டு அது ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. ராப்போஜனமண்டா இல்லை, ஒரு அது இப்ப நடத்தணுமெண்டு இல்லை, அதாவது ஏன்னா உடுப்பு முறை எந்த முறையுமே அங்க இல்லை. அப்ப அதுக்கு பிற்பாடு எப்படி அது மெசேஜ் ஆகும்? மெசேஜ் என்றா எப்படி மோசே யோசுவாடதை பின்பற்றினானோ இன்னைக்கு பிரணாமுடைய மெசேஜை பின்பற்ற அந்த ஒழுங்குல நடக்கிற சபை தான் சபையாயிருக்கு. அதனால நீங்க அவங்கள குறிச்சு, அதனாலதான் நாங்க இப்ப யாரையும் நாங்க கூட்டம் நடத்துறோம் வாங்க போங்க ஒன்றுமே சொல்றேன். நாங்க தேவனுடைய அதே போல நீங்களும் நடங்க. நீங்க இந்த பண்டிக்கும் ஆட்டு மந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்ளுங்க. இந்த 5 விதமான ஊழியத்தை அறிந்து கொள்ளுங்க. தேவன் யார் யாருக்கு எதை வைத்தாரோ அதை கூடாக தான் ரட்சிப்பு, சுவிசேஷம், ஞானஸ்தானம், விவாகம் எல்லாமே இப்ப ஒரு சுவிசேஷமாக ஊரெல்லாம் சுத்தி திரிகிறோம் ஜனத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் அதற்கண்டு ஒரு வழி. அவனால தன்னை குடும்பத்தை நடத்தாம சபையை நடத்தாம இன்னொருவரை கைப்பிடிச்சு வைக்க. இதெல்லாம் நீங்க புரியணும். நீங்க ஒவ்வொரு பெரியாக்களை வச்சு வைக்கணும்னு நினைப்பீங்க. அவங்க ஒழுங்குபடுத்தவோ செய்ய இயலாது. அதுதான் அவங்களோட வேலை. ஆனா இது எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்ட ஒன்றுதான் சபை ஆயிருக்கிறது. ஆமேன். அதுலதான் நீங்க எல்லாமே செய்யும். ராபோஜனம் என்றாலும் ஒரு சபையில எடுக்கணும். விவாகம் என்றாலும் ஒரு சபையில எடுக்கும். ஞானஸ்தானம் என்றாலும் ஒரு சபையில், பிரதிஷ்டை என்றாலும் ஒரு சபை, எல்லாமே அங்க. அதனாலதான் திகேசி என்ன சொல்றேன், ஒரு விவாகம் சபையில நடத்தப்படாதவன் அவன் மனம் திரும்பி வந்த பிறகு திரும்ப கைப்பிடிக்கிறான். எத்தனையோ வயதானவளுக்கு தீக்கரிசி கைப்பிடிக்க. ஒரு மெய்ப்பனால சபையில நடக்கப்படாத விவாகம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விவாகம். அப்ப அதனால யாருக்கு அது வர வேண்டாம்? பயந்தவனுக்கு தான். அவன் ஒரு காலத்துல கோவில்ல எடுத்திருப்பான், பள்ளியில எடுத்திருப்பான், அல்லது ஒரு ஸ்தாபனங்கள் எடுத்துரு, அல்லது ஓடி போய் எடுத்திருப்பான். ஆனா மெசேஜ் வந்தோன்னா அவன் வாரான். அவனுக்கு பேர பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா ஏன் வாரான்டா? அவன் கர்த்தருக்கு பயந்தபடி. ஏன்னா வார்த்தையை நிறைவேற்றாம ராஜ்யத்துக்குள்ள போய். அப்ப இதெல்லாம் தெரியாம தான் இன்றைக்கு ஜனங்கள் சபை தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைன்னு இருக்கும் போது நீங்க இதை ஏன் உங்களுக்கு போதிக்கப்படுறேன்னா நீங்க இல்லாம அறிஞ்சிருக்கணும். பவுல் சொல்றது போல உங்களை கற்புள்ள கனியலாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்காக நான் கற்ப வேதனை அடைகிறேன். அப்ப அதில் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைக்க. அப்ப அதே போல எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்க எல்லாமே மற்றவர்களோடு சந்தர்ப்பம் வரக்குள்ள நீங்க அதை பேசுவீங்க. ஒரு அன்பண்டா என்னன்னு தெரியும், ஐக்கியமண்டா என்னன்னு தெரியும், ஒரு மேய்ப்பத்துவமண்டா என்ன இருக்கு. இல்லாட்டி நாங்க டக்கண்டு எல்லாரையும் நீங்க கை வைக்க விட மாட்டோம். ஏண்டா அது எல்லாமே கைக்கூடாக எல்லா ஆவியும் போகும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அதனாலதான் நீங்க யார்கிட்ட அதை செய்யணும்ன்றதை தேவன் ஒரு வழியை வச்சு. அப்ப அதுக்கு நீங்க 5-fold மினிஸ்ட்ரியை தெரியும். ஒரு சபை என்றால் கர்த்தர் வைச்ச பகுதி தெரியும். அப்பதான் உங்களுக்கு தெய்வ பயன். அதனால கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்ற வண்ணமாக தெய்வ பயத்தோடு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருப்போம். எங்களோட சரீரம் முழுவதையும் சபைக்காக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதான் சரீரத்துக்கு அது அதிகாரி, கிறிஸ்து அதிகாரியா இருக்கிறார். அதே போல உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட கணவன் உங்களுக்கு அதிகாரி. அதே போல மனைவி தண்ட கணவனுக்கு அதிகாரியா சரீரத்து. அதே போல
தேவனுக்குள்ளாக நீங்க ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய விதமா சிந்திங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறான். அவனை ஒருவனாலும் அறிய முடியாது. அவனை மற்றவங்களால் அறியலாது. ஆனா ஆவிக்குரியவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் அவன் நிதானித்தரு. ஏண்டா அவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கு. ஆமேன். அதனால இது ஒரு ஆழமா அல்லது நீங்க எதிர்பார்த்து வந்த முறைமைக்கு செய்தி வித்தியாசமா இருந்தாலும் இது சத்தியமாயிருக்கு. ஆமேன். நிச்சயமாக ஒரு வார்த்தையும் பேசுவேன். அதனால நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு போராட்டங்கள் வாரது, காரியம் வாரது. ஏனென்றா ஜனத்துக்கு ஒரு நன்மையான செய்தியை நல்லதை கொடுக்கும் போது கர்த்தர் ஒரு உணர்வு கொண்டு அதையே நான் கொடுத்துவது. ஆமேன். அதனால இது ஒன்றுக்காக ஒருவருக்காக மற்றவருக்காக இல்லை. தேவன் எல்லாமே அறிந்த தேவன். எந்த நேரத்தில் எந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கு. அதனால கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாரா. நாங்கள் யாவரும் கண்களை மூடி நாங்கள் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மது சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சர்வலவரே, கொடான கொடி சோத்திரம். அப்பா பிதாவே, மது சோத்திரம். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, மது சோத்திரம் சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக மது சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, இம்மடி நேரமாக ஆண்டவரே எந்த வண்ணமாக அந்த எபேசியரிலே ஆண்டவரே ஒரு குடும்பத்தை கொண்டு பவுல் ஆண்டவரே சபைக்கும் கிறிஸ்துவோடும் பொருத்தின அந்த 3 காரியத்திலே அவன் பொருத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த சபையானது உமக்கு பயந்தது நிமித்தம் கர்த்தாவே, நாங்கள் யாரையும் அசட்டை பண்ணாத வண்ணம் நாங்கள் அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் நேசித்து கர்த்தாவே, நாங்கள் இப்போ மார்க் 12 வாசித்தோம். ஒரு வேத பாரகன் கூட ஆண்டவரே எல்லா பலிகளிலும் முக்கியமானது என்று அவன் சொல்லும் போது அங்கே இயேசு நீ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று அவனை கண்டு ஆண்டவரே அவன் மீது அன்பு கூர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, எவர் உம்முடைய வார்த்தையின்படி பேசினாலும் அந்த மனிதனை நேசிக்கிற தேவன். வேதபாரர் 2ஐயும் ஏற்றுக்கொள்ளாதவளாக இருந்தாலும் அந்த பொயிண்டிலே அந்த சந்தர்ப்பத்திலே அவன் அந்த சரியானதை பேசினபடினாலே அவனை நீர் ஏற்றுக்கொண்ட தேவன். அவன் ராஜ்யத்துக்கு நெருக்கமானவன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதே போல உம்முடைய எல்லா முதன்மையான கட்டளைக்கு அது ஒப்பாய் இருக்கிறது, மேலானது என்று நாங்கள் வாசித்தோம். அப்படியானால் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தாவே, எவர் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிற உபதேசத்துக்கு அவர்கள் தூரமானவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்கள் மீது மரியாதை, அன்பு, ஆண்டவரே அங்கே எல்லா இரக்கத்தை நாங்கள் வைத்து உம்முடைய வார்த்தையோடு மொத்தம் நாங்கள் அப்பத்தை புசிக்கும் போது உம்முடைய புளிப்பில்லா அப்பத்தோட மாத்திரம் நாங்கள் ஐக்கியம் கொண்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். நாங்கள் பார்த்த வண்ணமாக நல்ல போதகர் நீர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறபடினால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது நீர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவன். இந்த நாளிலே இந்த ஜனங்களோடு நீர் பேசி கர்த்தாவே நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு சோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.